அனைவருக்கும் வணக்கம். ஆனிரை திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழகத்தின் அண்டை பகுதிகளிலிருந்தும் செம்மை வனத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் செம்மை சமூகத்தினர் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தின் பிரதிநிதி என்ற வகையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 34 வகையான உயிரினங்கள் இங்கே சங்கமித்திருக்கின்றன. மொத்தம் 34 வகையான உயிரின கூட்டம் இங்கே இருக்கிறது. அவற்றில் மாடுகள், ஆடுகள், கோழிகள், புறாக்கள், முயல்கள், நாய் வகைகள், வாத்து வகைகள், இவற்றோடு மனிதர்களாகிய நம்மையும் சேர்த்தால் 34. நம்மை தவிர்த்த பிற உயிரினங்கள் 33 வகையான உயிரின வகைகள் இங்கே இருக்கின்றன. இவ்வாறான ஒரு உயிரின கூட்டத்துடைய சங்கமம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் துவங்கி இருக்கிறது. நம்முடைய மரபு வழிபட்ட வாழ்க்கை முறையில் ஒரு வீடு கட்டப்படும் பொழுதே, ஒரு வீட்டிற்கான திட்டத்தை உருவாக்கும் பொழுதே கோழிகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் இடம் ஒதுக்கித்தான் ஒரு வீடு திட்டமிடப்படுவது. அதுதான் நம்முடைய மரபு. அப்படித்தான் ஒரு வீட்டை நம்முடைய முன்னோர்கள் கற்பனை செய்தார்கள், அப்படித்தான் வீடு கட்டினார்கள். இன்னும் தெளிவாகவே சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய மரபு வழிபட்ட வீடு கட்டும் முறையில் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியை விட மனிதர்கள் வாழாத ஆடு மாடு கோழிகள் வாழும் பகுதியுடைய பரப்பளவு அதிகம். ஒரு 4000 சதுர அடியில் ஒரு தோட்டத்து வீடு இருக்கிறது என்றால் அதிலே மனிதர்கள் வாழும் பரப்பளவு அதிகபட்சம் 1000 சதுரடி இருக்கும், அவ்வளவுதான். மீதமுள்ள பகுதிகள் உயிரின கூட்டத்திற்கும் தாவர வகைகளுக்கும் ஒதுக்கப்பட்டது. இது மிக மிக முக்கியமான மனித பண்பு. இது தமிழர்களுடைய பெருமிதம் மட்டுமல்ல, இது ஒரு மனிதராக வாழ்வதற்கான அடிப்படை தகுதி என்னவென்றால், சக உயிர்களோடு கூடி வாழ தெரிய வேண்டும், கூடி வாழும் பண்பு வேண்டும். கூடி வாழ தெரியவில்லை என்றாலோ அல்லது கூடி வாழும் பண்பு இல்லை என்றாலோ அழிந்து போவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதைத்தான் இந்த ஆனிரை திருவிழாவின் வழியாக நான் மிக முக்கியமான செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் மற்ற உயிரினங்களை, ஆடு மாடு கோழி வாத்து போன்றவற்றை கடந்த 50 ஆண்டுகளாக நம்முடைய மனித சமூகம் எப்படி பார்த்தது, அவற்றை எப்படியெல்லாம் அருவருத்து ஒதுக்கியது என்று நாம் திரும்பி பார்த்தால், இன்றைக்கு ஏன் இந்த மனித சமூகத்தில் இவ்வளவு மனநல கோளாறுகள் இருக்கின்றன, இவ்வளவு நோய்கள் இருக்கின்றன, ஏன் இவ்வளவு குழந்தையின்மை சிக்கல் இருக்கிறது என்ற விளக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு எளிமையான உதாரணத்தை, நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இந்த விளக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வார இதழ்கள் அல்லது திரைப்படங்கள், ஊடகங்கள், எல்லா ஊடகங்களிலும் மிகவும் மோசமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் யார் என்றால் பால்காரர். பால்காரர்களை மையமாக வைத்து நகைச்சுவை துணுக்குகளை எழுதி 25 ரூபாய் சம்பளம் வாங்குவதற்கென்று நிறைய உயிரினங்கள் இங்கே இருந்தன. பால்காரர்களை கிண்டல் செய்து ஏதாவது ஒரு ஜோக் அனுப்பினால் அதை உடனடியாக பத்திரிகைகள் ஒரு சித்திரம் போட்டு வெளியிட்டு கொண்டிருந்தன. அந்த எல்லா நகைச்சுவைகளுடைய அடிப்படை என்னவென்றால், பால்காரர் பாலில் தண்ணீர் கலக்கிறார் என்பதுதான். பால்காரர் பாலில் தண்ணீர் கலக்கிறார் என்பதை விதவிதமான நகைச்சுவை துணுக்குகளாக போட்டு அதை சலித்து போகும் வரை அது வேடிக்கை காட்டப்பட்டது. அதே பால்காரர்களை, மாடு வளர்ப்பவர்களை ஊடகங்களும் படித்த மனிதர்களும் எப்படி அணுகினார்கள் என்றால், நீ மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று சொல்வது. அதாவது படிக்க தெரியவில்லை என்றால் அல்லது படிப்பு வரவில்லை என்றால் நீ ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு, நீ ஆடு மாடு மேய்க்க போகிறாய். வாத்தியார்கள் மாணவர்களை திட்டுவதற்கு ஒரு வழி, நீ எல்லாம் போய் மாடு மேய்க்க வேண்டியதானே என்று. இப்படி மாடு வளர்ப்பவர்கள், ஆடு வளர்ப்பவர்கள், பால் பீச்சி விற்பனை செய்பவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக, கேவலமான பிறவிகளாக சித்தரிக்கப்பட்ட வரலாறு நமக்கு ஒரு 30 ஆண்டு கால வரலாறு உண்டு. அதே சமூகம்தான் இப்பொழுது பால்காரர்களுடைய தொலைபேசி தொடர்பு எண் கிடைத்தால் அவர்களை கடவுள் போல் வணங்கி, நாட்டு மாட்டு பால் கிடைக்குமா, நானே வீட்டுக்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே சமூகத்தின் பிரதிநிதிகள் தான் இப்பொழுது ஒரு மாடு என்ன விலை கிடைக்கும், கறவை மாடுகளுடைய விலை என்ன, கறவை மாடுகளுக்கு என்ன தீவனம் வைக்க வேண்டும் என்று கூகுள் சர்ச் இன்ஜினை தேடிக்கொண்டு, அல்லது ஃபேஸ்புக்கில் யாராவது நாட்டு மாடு வளர்ப்போர் என்று சொன்னால் அவர்களை தொடர்பு கொள்வது, அவர்களிடமிருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமா என்பது என்று மாட்டுக்காரர்கள் பின்னால் படித்தவர்கள் அலையும் காலம் ஒரு 30 ஆண்டுகளில் திரும்பி வந்து விட்டது. இப்பொழுது வாத்தியார்கள் எல்லாம் நீ மாடு மேய்க்க போ என்று சொல்கிறார்களா என்று தெரியவில்லை.
ஏனென்றால் வாத்தியார்களும் மாணவர்களும் பேசிக்கொள்வதற்கான சூழலே பள்ளிக்கூடங்களில் குறைவு. ஆனால் நிச்சயமாக நாம் வாத்தியார்களை பார்த்து ஒன்று கேட்கலாம். உங்களுக்கு உண்மையிலேயே திறமையும் அறிவும் இருந்தால் ஒரே ஒரு நாள் வந்து மாடு மேய்த்து காட்டுங்கள், நான் பாடம் எடுத்து காட்டுகிறேன் என்று எந்த மாணவனும் ஒரு வாத்தியாரிடம் சவால் விட முடியும். ஒரு 8ஆம் வகுப்பை படிக்க தொடங்கக்கூடிய மாணவன் 6 மாத காலம் படித்தால் 7வது மாதத்திலிருந்து 8ஆம் வகுப்பில் அவன் 6 மாத காலம் எதை படித்தானோ அதை பாடமாக நடத்த முடியும். ஆனால் 5 ஆண்டுகள் உட்கார்ந்து படித்தாலும் ஒரு பட்டதாரியாலும் படித்ததை வைத்துக்கொண்டு மாடு மேய்க்கவும் முடியாது, ஆடு மேய்க்கவும் முடியாது. ஏனென்றால் ஏட்டறிவு என்பது மிக 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 பலவீனமானது. அதை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், யார் வேண்டுமானாலும் மனப்பாடம் செய்யலாம். ஆனால் வாழ்க்கை அறிவு என்பது படித்தால் வருவதில்லை, முயற்சி செய்தாலும் கிடைப்பதில்லை. உண்மையிலேயே விரும்பி, உண்மையிலேயே ஈடுபாடு கொண்டு, ஆர்வம் கொண்டு களத்தில் இறங்கினால் மட்டுமே வருவதுதான் ஆடு மாடு மேய்ப்பது, நாய் வளர்ப்பது, கோழி வளர்ப்பது ஆகியவையெல்லாம். இப்பொழுது நம்முடைய சமூகத்து குழந்தைகளுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு இவ்வளவு உயிரினங்களை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறதா? நாட்டுக்கோழி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? சில திரைப்படங்கள் வரவில்லை என்றால் நாட்டுக்கோழியை பற்றி இந்த குழந்தைகளுக்கு தகவலே தெரியாது. கோழி என்றால் எப்படி இருக்கும் என்றால் அது பிராய்லர் கோழியைத்தான் காட்டும். மாடு என்றால் எப்படி இருக்கும் என்றால் அது ஜெர்சி மாடுகளைத்தான் காட்டும். ஏனென்றால் ஊடகங்களில் தொடர்ந்து அந்த மாடுகளும் கோழிகளும் தான் காட்டப்படுகின்றன. இந்த இப்பொழுது பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை குழந்தைகள், சிறுவர்கள் இந்த ஆணிரை கூட்டத்தை, ஆடு மாடு கோழி போன்ற ஆணிரை கூட்டத்தை தெரிந்து கொள்ளாமலே வளர்ந்தால் என்ன நிலைமையாகும் என்றால், நண்பர்களே, எதிர்கால சந்ததியினருக்கு குடிப்பதற்கு பால், குடிப்பதற்கு தண்ணீர், சாப்பிடுவதற்கு உணவு என்று எதுவுமே சொந்த தோட்டத்திலிருந்து தற்சார்பான வாழ்க்கை முறையிலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். கிட்டத்தட்ட இப்பொழுது அந்த நிலைமையை இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களாகிய நடுத்தர வயதினர் சாதித்து விட்டார்கள். தனியார் பால் பாக்கெட்டுகளில் யூரியா கலக்கப்படுகிறது என்ற செய்தியை கிட்டத்தட்ட எல்லா செய்தி நிறுவனங்களும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றன. தனியார் பால் பாக்கெட்டில் யூரியா கலக்கிறார்கள் அல்லது வேறு வேறு ரசாயனங்களை கலக்கிறார்கள் என்று ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த ஆரோக்கிய பால் எல்லாம் ஒரு குடிப்பதற்கு தகுந்த பாலே அல்ல. இதெல்லாம் ஒரு முறை. நாம எதை பால் என்று சொல்கிறோமோ அது வேறு, ஆரோக்கிய பால் என்று, மில்க் என்று சொல்வது வேறு. எல்லா நிறுவன பாலுமே கலப்படம் தான், ரசாயன கலப்படம் தான், நஞ்சு கலப்படம் தான். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. ஏன் இந்த பாக்கெட் பாலை மட்டும் நம்முடைய மக்கள் வாங்கும் நிலைமை வந்தது? இப்பொழுது சென்னையிலே நாட்டு மாட்டு பால் வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாட்டு மாட்டு பாலை சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது கோவையில் இருக்கக்கூடியவர்களோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடியவர்களோ எல்லாருக்குமே நாட்டு மாட்டு பால் கிடைக்குமா? இன்றைக்கு சமூகத்தில் எல்லாரும் திடீரென்று ஞானோதயம் வந்து திருந்தி விட்டார்கள். இனிமேல் பாக்கெட் பால் வாங்க மாட்டேன் என்று ஒரு சமூகமே ஒரு முடிவெடுத்து விட்டது. நீங்கள் முடிவெடுப்பதாலேயே பால் கிடைத்து விடாது. ஏனென்றால் நீங்கள் எதன் மீது ஏறி வந்தீர்களோ, எதன் கழுத்தை நெரித்தீர்களோ அதற்கு உயிரூட்டுவதற்கு இப்பொழுது நீங்கள் துடிக்கிறீர்கள். அது ஏற்கனவே பாதி செத்து விட்டது. எந்த மாட்டுக்காரர்களை கேவலப்படுத்தினீர்களோ, எந்த ஆடு வளர்ப்பவர்களை கேவலப்படுத்தினீர்களோ, எந்த நாய் வளர்ப்பவர்கள், கோழி வளர்ப்பவர்களை எல்லாம் காரி உமிழ்ந்து விட்டு கல்விதான் பெரிது, இன்ஜினியர் ஆவதுதான் பெரிது, டாக்டர் ஆவதுதான் பெரிது, பேண்ட் சட்டை போடுபவன் தான் மனிதன், வயல் வேலை செய்பவன் மனிதன் அல்ல என்றெல்லாம் நீங்கள் எந்த வகையிலெல்லாம் அவர்களை இழிவுபடுத்தினீர்களோ அவர்களெல்லாம் அந்த இழிவுகளை தாங்க முடியாமல், அந்த இழிவுகளோடு வாழ முடியாமல் அவர்களுடைய பிள்ளைகளையும் நகரங்களுக்கு அனுப்பிவிட்டு அவர்களும் இப்பொழுது வழக்கமான கான்கிரீட் வீடுகளை கட்டி கொண்டு மாடு வளர்ப்பதை நிறுத்திவிட்டார்கள், ஆடு வளர்ப்பதை குறைத்து கொண்டார்கள், கோழி வளர்ப்பதை கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது இந்த படித்த நாகரிக சமூகத்துக்கு ஒரு ஞானோதயம் வந்து நாட்டுக்கோழி தான் நல்லது, இது புதிய கண்டுபிடிப்பு, நாட்டுக்கோழி தான் நல்லது, நாட்டு மாட்டு பால் தான் நல்லது, நாட்டு நாய் தான் நல்லது, நாட்டு வாத்து தான் நல்லது, எல்லாத்திலுமே நாட்டு 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 தான் நல்லது, விதை என்றால் நாட்டு விதை தான் நல்லது. எனக்கே இப்பொழுது ஒரு புதிய யோசனை வந்து கொண்டிருக்கிறது. செந்தமிழன் என்று சொல்வதற்கு பதிலாக நாட்டு செந்தமிழன் என்று பெயரை வைத்துக் கொள்ளலாமா என்று. நீங்கள் எல்லாரும் கூட உங்களுடைய பெயரை நாட்டு மோகன், நாட்டு மனோகரன், நாட்டு ஜெயந்தி என்று பெயரை வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் கொஞ்சம் அசந்தால் செந்தமிழனை போலவே ஒரு சீமை செந்தமிழனை இவன் குளோனிங் செய்து கொண்டு வந்து விடுவானா என்று பயமாக இருக்கிறது. ஒரு நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழி தேடி தேடி இன்றைக்கு சிவகாசியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆணிரை திருவிழாவில் சிவகாசியிலிருந்து கோழி வந்திருக்கிறது, பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிறது, காங்கேயத்திலிருந்து வந்திருக்கிறது, சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறது, தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறது. இவ்வளவு பகுதிகளிலிருந்து நாட்டு கோழிகளை தேடி தேடி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது.
இந்த நாட்டு கோழி இப்படி தேடி பிடிக்கும் நிலைமையிலே இந்த நாட்டில் இருந்ததா? தடுக்கி விழுந்தால் வீட்டுக்கு வீடு நாட்டுக்கோழி இருந்தது. ஆனால் நாட்டுக்கோழிகளை இப்பொழுது கண்டுபிடிப்பதே கடினமானதாக இருக்கிறது. ஏன் இந்த கடினமான நிலைமை உருவானது என்றால், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு கால்நடைத்துறை உத்தரவின் பேரில் தமிழ்நாடு கால்நடைத்துறை அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று சீமை கோழிகளை, பண்ணை கோழிகளை கிராமத்து மனிதர்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். அப்படி அறிமுகம் செய்யும் போது அவர்கள் கொடுக்க வாக்குறுதி என்ன? நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு பொருளை ஏமாற்றி தலையில் கட்ட வேண்டும் என்றால் ஒரு 2 செய்தியை சொன்னால் போதும். ஒன்று, இது வேகமாக வளரக்கூடியது. இரண்டாவது, இதிலே புரோட்டீன் இருக்கிறது, கால்சியம் இருக்கிறது. முடிந்து விட்டது. ஒன்று வேகமாக வளர வேண்டும், இன்னொன்று அதிலே புரோட்டீனும் கால்சியமும் இருக்க வேண்டும். இது 2ஐயும் சொல்லிவிட்டால் இந்த படித்த சமூகம் கையிலே இருக்கக்கூடிய எந்த உயிரினத்தையும் கழுத்தில் ஏறி மிதித்து கொலை செய்துவிட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த சீமை சரக்கை வாங்கி வைத்துவிடும். இந்த சீமை கோழிகள், கறிக்கோழிகள் வேகமாக வளரக்கூடியது, அதிக புரதச்சத்து மிகுந்தது என்ற தகவல்களை சொல்லி தமிழ்நாடு கால்நடைத்துறை அதிகாரிகள், யாரோ எவரோ அல்ல, கால்நடைத்துறை அதிகாரிகள் கிராமமாக சென்று ஒரு வேலை செய்தார்கள். என்ன வேலை என்றால், கிராமங்களில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி இனங்களை அந்த மக்களிடமிருந்து வாங்குவது, அந்த கோழிகளுக்கு பதிலாக இந்த சீமை கோழிகளை அந்த கிராமத்து மனிதர்களிடம் கொடுப்பது. இந்த நாட்டுக்கோழி எல்லாம் ஒரு ஆண்டு ஆனால்தான் 1 கிலோ வரும். இதில் அவ்வளவு சத்து கிடையாது, இது சாப்பிட்டால் உடலுக்கு கேடு. சீமை கோழி 4 மாதத்தில் வந்துவிடும், 6 மாதத்தில் வந்துவிடும், சத்து நிறைந்தது என்ற தகவல்களை எல்லாம் சொல்லி கிராமங்களில் நாட்டுக்கோழிகள் பறிக்கப்பட்டு சீமை கோழிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்த மாதிரி பறிமுதல் செய்யப்பட்ட அல்லது அந்த மக்களிடம் பேசி வாங்கப்பட்ட நாட்டுக்கோழிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஆயிரக்கணக்கான கோழி ஒரு நாளைக்கு வந்து சேர்க்கிறது. இந்த அதிகாரிகளிடம் ஆயிரக்கணக்கான கோழி வந்து சேர்க்கிறது. இந்த கோழிகளை என்ன செய்வது என்று தெரியாமல் மாலை நேரத்திலே விருந்து வைத்து சாப்பிடுவது, மீதமுள்ள கோழிகள் எல்லாம் கழுத்தை நெரித்து கொன்று புதைப்பது என்பது ஒரு அரசாங்கம் செய்த திட்டமிட்ட செயல். இது சதி அல்ல, மறைமுகமாக ரகசிய வேலை பற்றியெல்லாம் நான் பேசவில்லை. இது அரசாங்கம் செய்த செயல் 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுதான் தமிழகத்தின் கிராமங்களில் தமிழ்நாட்டு கால்நடைத்துறை வழியாக நடந்த நாட்டுக்கோழி அழிப்பு பணி. இந்த அழிப்பு பணியின் வழியாக இவர்கள் சீமை கோழிகள் எல்லாம் அறிமுகம் செய்து இயல்பாக சீமை கோழிகளுக்கும் நாட்டுக்கோழிகளுக்கும் இனக்கலப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு உண்மையான நாட்டுக்கோழிகளை கண்டுபிடிப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறிவிட்டது. இதே நேரத்திலே பிராய்லர் கோழி குஞ்சுகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதற்காக பன்னாட்டு நிறுவனங்களிடமெல்லாம் ஒப்பந்தம் போட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் பொருளாதாரத்தை திட்டமிட்டு பிராய்லர் கோழி வளர்ப்பு பண்ணைகள் இங்கே உருவாக்கப்பட்டன. நமக்கு நாமக்கல் என்றால் தெரியும். நாமக்கல் என்றால் பிராய்லர் கோழி வளர்ப்பு, பிராய்லர் பள்ளிக்கூடங்கள் நடத்துதல். இந்த 2 பிராய்லரிலும் நாமக்கல் தான். அது உலகத்திலேயே எவனாலும் முடியாது. இயற்கை வளங்களை சீரழிப்பதை பற்றி கவலைப்படாமல், மனித வளத்தை அழிப்பதை பற்றி கவலைப்படாமல், ஏமாற்றி பணம் பிடுங்குவதை பற்றி கவலைப்படாமல் பிழைக்க வேண்டும் என்றால் எவராக இருந்தாலும் நாமக்கல் மாவட்டத்திற்கு போய் 1 மாதம் தங்கி இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் போய் பிழைத்துக் கொள்ளலாம், எவரையும் கொள்ளையடிக்கலாம். அப்படி பிராய்லர் கோழி பண்ணைகள் அதிகமாக உருவாக்கப்படுவதற்கு இதே தமிழ்நாடு கால்நடைத்துறையும் தமிழ்நாடு அரசு பிற துறைகளும் சேர்ந்து வேலை செய்து பிராய்லர் கோழி பண்ணைகள் உருவாக்கப்பட்டன. இந்த பிராய்லர் கோழி பண்ணைகள் உருவாக்கப்படுவதற்கு அரசாங்கம் பணம் கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, நிலத்தடி நீரை எடுத்துக்கொள் என்கிறது, மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள், அதிலே உனக்கு மானியம் இருக்கிறது என்கிறது. இவ்வளவு சலுகைகளும் ஒரு தவறான உயிரினத்தை வளர்ப்பதற்கு அரசாங்கம் செய்கிறது. ஆனால் அரசாங்கத்தை துளியும் எதிர்பாராமல் அவரவர் வீட்டில் வளர்த்து வைத்திருந்த நாட்டு கோழிகளை அரசு அதிகாரிகள் பறித்து கொண்டு போய் கொலை செய்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டு சதி, ஒரு திட்டமிட்ட சதியை அரசாங்கமே நடத்தி இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பை ஊக்குவித்து அதை பொதுமக்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. எப்பொழுதுமே இந்த சமூகத்தில் கேடுகட்ட உணவுகளை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால், கேவலமான, இழிவான, உண்ணத்தகாத, சாப்பிட்டால் வியாதி வந்து செத்து போகக்கூடிய உணவுகளை இந்த சமூகத்தில் பரப்ப வேண்டும் என்றால் அலோபதி மருத்துவர்கள் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர்கள். எந்த கேவலத்தையும் வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வியாபாரிகளாக அலோபதி மருத்துவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சாரம், இந்த பிராய்லர் கோழியில் தான் புரதம் இருக்கிறது, புரோட்டீன் இருக்கிறது, இதில் தான் வைட்டமின் அதிகமாக இருக்கிறது என்ற பிரச்சாரம் செய்தார்கள்.
நான் ஏற்கனவே சொன்னேன், படித்தவர்களுக்கு 2 தகவல் போதும். ஒன்று பெரிதாக இருக்க வேண்டும், இன்னொன்று சத்து நிறைந்ததாக இருக்க வேண்டும். 2 தகவல் போதும். விரைவாக வளர வேண்டும், அதிக புரோட்டீன் இருக்க வேண்டும் என்றால் அரளி செடியை அரைத்து தினசரி குடிக்கலாம். ஏனென்றால் அரளி செடியை ஒடித்து வைத்து தண்ணீர் ஊற்றினால் வேகமாக வளரும். அது நிச்சயமாக அதில் புரதம் இருக்கிறது. வேகமாகவும் வளர வேண்டும், புரதமாகவும் இருக்க வேண்டும் என்றால் தினசரி ஒரு நாகப்பாம்பையோ அல்லது ஒரு கட்டுவிரியன் பாம்பையோ அறுத்து தின்னலாம். இவை வேகமாக வளரக்கூடியவை. 2 பாம்புகளிலுமே புரோட்டீன் இருக்கிறது. வேகமாக வளர வேண்டும், அதிகமாக புரோட்டீன் இருக்க வேண்டும் என்றால் கருந்தேலை பொரித்து தின்னலாம். ஏனென்றால் கருந்தேல் முழுவதும் புரதச்சத்து நிறைந்தது தான். நட்டுவாக்காளியை தின்னலாம், இதெல்லாம் புரதச்சத்து நிறைந்தது தான். இதுவும் கல்வி தான், இதுவும் மாடர்ன் சயின்ஸ் தான். ஆனால் குறைந்தபட்சம் புரோட்டீன் என்றால் என்னவென்று கூட தெரியாத இந்த கூட்டம், படித்த கூட்டம், ஒரு சாக்லேட் கம்பெனி இதில் புரோட்டீன் இருக்கிறது என்று விளம்பரம் செய்கிறது. அதில் புரோட்டீன் இருக்கிறது. என்ன புரோட்டீன் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? கோயில்களிலே மொட்டையடிக்கப்படும் தலைமயிரை கொண்டு போய் அரைத்து அதை சாக்லேட்டில் கலந்து அதை புரதம் என்கிறான். அந்த தகவல் தெரியுமா? தலைமயிர் புரோட்டீன் தான், தலைமயிர் முழுக்க புரதம் தான். அதுக்கு கெரட்டின் என்று பெயர், அதுவும் ஒரு புரோட்டீன் வகை தான். தலைமயிரை அரைத்து சாக்லேட்டில் கலந்து இதில் புரோட்டீன் இருக்கிறது என்று சொல்கிறான். புரோட்டீன் இருக்கிறது என்று சொன்னால் உடனே வாங்கி விழுங்கி விடுவது. ஏனென்றால் அதுதான் கல்வி, அதான் படித்த கூட்டம். இப்படி தவறான அலோபதி மருத்துவர்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய பிரச்சாரங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு இந்த சமூகம் நாட்டு கோழி வளர்ப்பவர்களை எப்படி கேவலப்படுத்தியது என்பதை கோழி வளர்த்தவன் என்ற முறையில் நான் அறிவேன். இதே தஞ்சாவூர் பூக்கார தெருவில் இருக்கக்கூடிய சந்தையில் அப்பொழுதுதான் பிராய்லர் கடைகள் அறிமுகமாகின்றன. கிராமங்களில் இருந்தும் தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் இருந்தும் வயதானவர்களும் குறிப்பாக பெண்கள் அன்றாட செலவுக்கு தினசரி ஒரு 4 கோழிகளை பிடித்து வந்து காலை கட்டி வைத்து அங்கே சாலை ஓரத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். இதுதான் காலகாலமாக நடந்து வந்த கோழி விற்பனை. பொதுமக்கள் வந்து விலை பேசி ஒரு 20 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்தால் ஒரு கோழியை கொடுப்பார். பேரமே பேச மாட்டார்கள். அன்றைக்கு செலவுக்கு பணம் கிடைத்தால் போதும் என்று கோழி விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். இதே சந்தைக்கு ஆங்கில பெயர் பலகைகள் கொண்ட, இது புரோட்டீன் நிறைந்தது என்ற பெயர் பலகைகள் கொண்ட பிராய்லர் கோழி கடைகள் வந்து இறங்குகின்றன. இப்பொழுது இந்த வரக்கூடிய இந்த படித்த கூட்டம் காலையில் வாக்கிங் போய்விட்டு அதன் பிறகு 2 வீலர் எடுத்துக்கொண்டு பக்கத்து தெருவுக்கு போகக்கூடிய இந்த படித்த கூட்டம் இந்த காய்கறி இந்த மீன் சந்தைக்கு வருகை தரும் பொழுது இந்த பாட்டிமாரையும் நாட்டுக்கோழிகளையும் ஒரு மாதிரி கேவலமாக, இதெல்லாம் வந்து புரோட்டீனே இல்லாத, வைட்டமினே இல்லாத ஒரு உயிரினத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கேவலமாக பார்த்துட்டு வரிசையில் நின்று பிராய்லர் கோழி கடைகளில் கறி வாங்க தொடங்கினார்கள். இந்த நிலைமை தொடங்கிய பிறகு ஓரிரு ஆண்டுகளிலேயே நாட்டுக்கோழியை சந்தைக்கு கொண்டு வரவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஏனென்றால் அந்த கோழிகளை யாரும் வாங்கவில்லை என்பது அது ஒரு வருத்தம். எல்லாவற்றையும் விட நாம் இங்கே அவமானப்படுத்தப்படுகிறோம் என்பது கோழி வளர்க்கக்கூடிய எல்லோருக்கும் மனதிலே பதிந்தது. இந்த சந்தைக்கு போனால் நமக்கு மரியாதை இல்லை. பிராய்லர் கடைக்கு போனால் அங்கே கடை கறி வெட்டுபவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒரு நாட்டு கோழியை வளர்ப்பவனுக்கு கிடையாது. ஒரு பிராய்லர் கோழியை ஏற்றி இறக்கக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய மரியாதை சொந்தமாக கோழி வளர்க்கும் ஒரு குடியானவருக்கு கிடையாது என்ற நிலை உருவான பிறகு அந்த சந்தைக்கு கோழி எடுத்து வருவதை குறைத்து கொண்டார்கள். பொதுமக்கள் பசும்பாலை நிராகரிக்க தொடங்கினார்கள். பாக்கெட் பாலில் கொழுப்பு நீக்கப்பட்டு விட்டது, அதில் தேவையான சத்துக்கள் சேர்க்கப்பட்டன என்ற தகவல் பரப்பப்பட்டவுடன் மாடு வளர்த்து பால் ஊற்றுபவர்கள் நேரடியாக தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வெட்கப்படும் அளவுக்கு இந்த படித்த சமூகம் அவர்களை அவமானப்படுத்தியது. அவர்கள் கண்ணெதிரிலேயே பாக்கெட் பாலை வாங்குவது, பாலை சைக்கிளில் வைத்து மிதித்து கொண்டு வருபவர்களிடம் என்ன பால் தண்ணியா இருக்கு என்று கேட்பது, மாடு அதிகமாக தண்ணி குடிச்சுதா என்று கிண்டல் பண்ணுவது. ஏனென்றால் அவர் பாலில் தண்ணீர் கலந்து விட்டார். அம்மா பாலில் யூரியா கலந்தானே, அது உனக்கு தெரியுமா? தண்ணீர் கலந்து பால் குடித்தால் எவனும் செத்து போக மாட்டான். அது ஒன்றும் நஞ்சு கிடையாது. தண்ணீர் குடிநீரைத்தான் பாலில் கலப்பார்கள். ஒரு பாலுக்கு அடக்க விலை 25 ரூபாய் ஆகிறது என்றால் நீங்கள் 15 ரூபாய்க்கு பேரம் பேசினால் 10 ரூபாய்க்கு தண்ணீர் தான் கலக்க முடியும். ஒரு கொக்கோ கோலா பாட்டிலுக்கு என்ன அடக்க செலவாகிறது என்று தெரிந்து கொண்டு வாங்குபவர்கள் யாராவது உண்டா? ஒரு ஹமாம் சோப்புக்கு அடக்க விலை என்ன என்று தெரிந்து கொண்டு சோப்பு வாங்கியவர்கள் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டா? ஒரு பிராய்லர் கோழியை வளர்ப்பதற்கு 1 கிலோவுக்கு என்ன அடக்க செலவாகிறது என்று தெரிந்து கொண்டு பேரம் பேசியவர் ஒருவர் இருக்கட்டுமே இந்த தமிழ்நாட்டிலே. ஆனால் ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பவனோட அவ்வளவு பேரம் பேசுவது. 50 ரூபாய் சொன்னால் 25 ரூபாயிலிருந்து ஆரம்பிப்பது, பால் 30 ரூபாய் சொன்னால் 20 ரூபாய்க்கு கொடுக்க சொல்வது. அதனால் அவர்கள் தண்ணீர் கலந்தார்கள். தண்ணீர் கலந்தால்தான் உங்களோட குப்பை கொட்ட முடியும், நேர்மையாக வாழ முடியாது.
ஏனென்றால் நேர்மையான தொழில் இந்த படித்த சமூகத்துக்கு பிடிக்காது, நேர்மையான பொருளை இந்த படித்த சமூகம் மதிக்காது, நேர்மையாக வாழ்பவர்களை இந்த படித்த சமூகம் அங்கீகாரம் கூட கொடுக்காது, அங்கீகரிக்காது. எனவே அவர்கள் பாலில் தண்ணீர் தான் கலந்தார்கள், வேற ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பாக்கெட் பால் ஆலைகளில், அது ஆவின் பாலாக இருக்கட்டும், தனியார் பால் நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த ஆலைகளில் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? பாஸ்டரைஸ்டு மில்க், பாஸ்டரைசேஷனின் போது கொழுப்பு சேர்க்கப்படுகிறது, செறிவூட்டப்பட்ட கொழுப்பு சேர்க்கப்படுகிறது. அந்த செறிவூட்டப்பட்ட கொழுப்பு எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற தகவலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மனிதர்களில் ஒருவர் சொல்லட்டும். பாக்கெட் பால் வாங்கி பால் குடிக்கக்கூடிய மனிதர்களில் மெத்த படித்தவர்கள் யாராவது ஒருவர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். பாஸ்டரைசேஷனின் போது என்ன நடக்கிறது? பாஸ்டரைஸ்டு மில்கில் சேர்க்கப்படும் செறிவூட்டப்பட்ட கொழுப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற தகவல் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும். இது நான் சவாலாகவே சொல்கிறேன். யாருக்காவது தெரியுமா எந்த கொழுப்பு கலக்கப்படுகிறது என்று? தெரியாது. பாஸ்டரைசேஷன் என்றால் என்ன என்று தெரியுமா? தெரியாது. பாலில் இருக்கக்கூடிய இயற்கையான கொழுப்பை சுரண்டி எடுத்து அதை வெண்ணையாகவும் நெய்யாகவும் தனியாக வியாபாரம் செய்துவிட்டு வேறெங்கிருந்தோ எடுத்துக்கொண்டு வந்த கொழுப்பை கலப்படம் செய்வதற்கு பெயர் பாஸ்டரைசேஷன். அது தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் பாக்கெட் பால் சிறந்தது என்று கண்மூடித்தனமாக நம்பி இந்த பாக்கெட் பாலின் பின்னால், அந்த விளம்பரங்களின் பின்னால், அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் பின்னால் அலைந்ததன் விளைவாக கிட்டத்தட்ட எல்லா மனிதருக்கும் எலும்புகளில் பலவீனம் உருவானது. கிட்டத்தட்ட எல்லோருக்கும் மூட்டு வலி நிரந்தர நோயானது. கால்சியம் குடித்தால், கால்சியம் இருந்தால் எலும்புகள் வலுப்படும் என்ற ஒரு மிக பொய்யான தவறான ஒரு பிரச்சாரத்தை நம்பி தவறான பாலை சொம்பு சொம்பாக வாங்கி குளிர்சாதன பெட்டியில் வைத்து வைத்து காய்ச்சி காய்ச்சி குடித்து மூட்டை தூக்குவதற்கு யோக்கியதை உள்ள மனிதர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேரால் ஒரு இளவட்டக்கலை தூக்கி வீச முடியும்? எத்தனை பேரால் மாடிப்படியில் வேகமாக ஏற முடியும், இறங்க முடியும்? அவ்வளவு வேண்டாம். எத்தனை பேரால் 45 வயதுக்கு பிறகு முழங்காலை மடக்கி உட்கார்ந்து எந்திரிக்க முடியும்? எவ்வளவு எலும்பு மூட்டு மருத்துவமனைகளை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கின்றன? எவ்வளவு பேருக்கு பல் யோக்கியமாக இருக்கிறது? எவ்வளவு பேரால் முருங்கைக்காயை கடிப்பதற்கு பல் இருக்கிறது? எவ்வளவு பேருக்கு ஒரு எலும்பை கடிப்பதற்கு பல்லில் வலு இருக்கிறது? பல்லில் உறுதி கிடையாது, எலும்பில் உறுதி கிடையாது. பால் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு இங்கே குறைச்சல் கிடையாது. கேட்டால் அது பாஸ்டரைஸ்ட் என்பது, இதில் புரோட்டீன் இருக்கிறது, இதில் கால்சியம் இருக்கிறது, அதெல்லாம் பாலில் இருக்கிறது. உன் உடம்பில் இருக்கிறதா? கிடையாது. ஏன்? எந்த விலங்கினத்திலிருந்து எடுத்த கால்சியத்தை இந்த பாலில் கலக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அல்லது எந்த சிப்பியிலிருந்து எடுத்த கால்சியத்தை, கால்சியத்திலேயே 3 வகையான பிரிவுகள் இருக்கின்றன, அதிலே மனிதர்கள் உணவாக்க தகுந்த கால்சியம் தான் இந்த பாலில் சேர்க்கப்பட்டதா என்று உங்களுக்கு தெரியும். கால்சியத்தில் எத்தனை பிரிவு இருக்கிறது என்று தெரியாது. அதில் எந்த வகை இதிலே சேர்க்கப்படுகிறது என்று தெரியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படியெல்லாம் ஒரு வேலை நடக்கிறது பால் தொழிற்சாலை என்ற தகவலே தெரியாது. எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்? பாலில் கால்சியம் இருக்கிறது, அது தெரியும். அவ்வளவுதான். யார் சொன்னது? அலோபதி டாக்டர் சொன்னார். அவ்வளவுதான், முடிந்தது. இதற்கு பெயர் தான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது எது? நாட்டு பசும்பால் நல்லது என்று சொன்னால் அது அறிவியல். ஏன் அறிவியல் என்றால், அறிவியல் என்பது நிரூபணத்திற்கு உட்பட்டது. அது நிரூபிக்கப்பட வேண்டும். நிரூபிக்கப்பட்டால் தான் அறிவியல். காலகாலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நாட்டு மாட்டு பாலை குடித்துவிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த மனித கூட்டத்தின் வாரிசுகள் நிரூபணத்திற்காக தன்னுடைய வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டுமா, அல்லது சில அலோபதி பொய்யர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை பார்க்க வேண்டுமா என்று சிந்தித்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். எது நிரூபிக்கப்பட்ட அறிவியல்? எது நிரூபணத்திற்பட்ட அறிவியல்? காலகாலமாக நாட்டு பசும்பாலை குடித்துவிட்டு நன்றாக இருந்தார்களே, அதுவல்லவா நிரூபிக்கப்பட்டது, அதுவல்லவா வாழ்க்கையில் நடைமுறையில் நிரூபணமானது. வெறும் 30 ஆண்டுகளுக்கு இந்த பாக்கெட் பாலை குடித்துவிட்டு பல்லில் யோக்கியம் கிடையாது, எலும்புகளில் வலிமை கிடையாது என்ற நிலைமை வந்த பிறகும் இப்பொழுதும் பேசுகிறார்கள் பாக்கெட் பால் தான் சிறந்தது, பாக்கெட் பால் தான் சிறந்தது, நாட்டு பசும்பால் நல்லதல்ல என்று ஒரு புதிய செய்தியோடு, வழக்கமான ஒரு புதிய ஒரு மாடர்ன் சயின்ஸ் கட்டுக்கதையோடு இப்பொழுது கிளம்பியிருக்கிறார். அந்த கட்டுக்கதை என்னவென்றால், ஒரு மருத்துவர் அறிவுரை சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணிடம் ஒரு மருத்துவர் சொன்ன அறிவுரை. இந்த அறிவுரை தான் இப்போது அலோபதி டாக்டர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு பசும்பாலை வாங்கி குடிக்காதீர்கள். பசும்பால், மாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பாலை நேரடியாக குடிக்க கூடாது என்று இப்போ அலோபதி டாக்டர்கள், அந்த தை எழுச்சிக்கு பிறகு மிக அதிகமாக அலோபதி டாக்டர்கள்
நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூலி கொடுத்தால் தூக்கி வீசினால் எந்த வேலையும் செய்யக்கூடிய பிறவி கூட்டம் அங்கே இருக்கிறது. பால் கம்பெனிக்காரன் போய் ஒரு பேனா வாங்கி கொடுத்தால் இந்த அறிவுரை கூடுவதற்கு அங்கே ஆள் இருக்கிறார். சொந்தமாக லெட்டர் பேட் அடிப்பதற்கு கூட யோகியதை இல்லாத டாக்டர்கள், ஒரு மெடிக்கல் ஷாப்காரன் தான் லெட்டர் அடிச்சு கொடுக்கணும். லெட்டர் பேடு உலகத்தில் இப்படி ஒரு தொழிலை எவனா செய்ய முடியுமா? ஏன் உன் லெட்டர் பேடை நீ அடிச்சுக்க மாட்டியா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி? அதுதான் அந்த கல்வி கற்றுக் கொடுத்த பக்குவம். இப்படி பெரு நிறுவனங்களுடைய கிட்டத்தட்ட எடுபடிகளாக இருக்கக்கூடிய இந்த அலோபதி மருத்துவர்கள் இப்பொழுது செய்யக்கூடிய பிரச்சாரம் என்னவென்றால், கறவை பாலை பருகாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு எந்த மாட்டிலிருந்து பால் வருகிறதோ அந்த மாட்டுக்கு காசநோய் இருந்தால் அந்த பாலில் காசநோய் கிருமிகள் இருக்கும், அதை குடிக்கக்கூடிய உங்களுக்கு காசநோய் வரும். இது டாக்டரோடைய அறிவுரை. மாட்டுக்கு காசநோய் இருக்குமா, அதை கறக்கிறப்ப பாலுக்கு வந்துருமா, அதுக்கப்புறம் நமக்கு வந்துருமா? பாக்கெட் பாலை குடிங்க, அது நல்லது. ஏனென்றால் காசநோய் இருக்கக்கூடிய பாலாக இருந்தாலும் அது தொழிற்சாலைகளில் பதப்படுத்தப்படும் போது அந்த கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. ஆகவே பாக்கெட் பாலை குடிங்கள் என்று சொல்கிறார். ஒரு பெண் என்னிடம் இந்த கேள்வி கேட்டார், ஒரு வகுப்பின் போது கேட்டார், நீங்கள் கறவை பால் நல்லது என்று சொல்கிறீர்கள், அந்த டாக்டர் இப்படி சொல்கிறார் என்று. நான் இங்கேயும் இதற்கு விளக்கம் சொல்ல போவதில்லை, அந்த பெண்ணிடமும் சொல்லவில்லை. உங்களுக்கு சுய புத்தி என்று ஒன்று இருக்கும், நிச்சயமாக இருக்கும், இருக்க வேண்டும். இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானால் குடிக்கலாம். காலகாலமாக கறந்த பாலை குடித்து, இதே தோட்டத்திலே என்னுடைய மகள் எங்களுடைய வளர்த்தி பசு பால் கறக்கும் போது பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்து அந்த சூடு மாறாமல் வாயில் ஊற்றி குடித்துக் கொண்டிருப்பார். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நீங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது பால் குடித்தீர்கள், பால் குடித்தார்கள். காலகாலமாக அந்த கறந்த சூடு தணிவதற்கு முன் வாங்கி பாலை பருகுவதுதான் மாடு வளர்ப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தமே. அதிலே நோய் கிருமிகள் இருக்கும் என்று சொல்லிவிட்டால் பாக்கெட் பாலை மட்டும் அப்படியே குடிக்கல. ஏனென்றால் இந்த மாட்டை நம்பாதே, மாடு வளர்ப்பவனை நம்பாதே, ஆரோக்கிய பால் கம்பெனிக்காரனை நம்பு, திருமலா பால் கம்பெனிக்காரனை நம்பு, பால் நிறுவனங்களை நம்பு, மாடு வளர்ப்பவனை நம்பாதே, மாட்டை நம்பாதே, எந்திரங்களை நம்பு என்பது அவர்களுடைய அறிவுரை. காசநோய் கிருமிகள் இருந்தால் என்ன செய்வது, அதை எப்படி பதப்படுத்தும் பாலிலே அது நீக்கப்படுகிறது என்ற விளக்கங்களை எல்லாம் நான் கேட்கவும் தயாராக இல்லை. அதை பற்றி பொதுமக்களிடம் பேசவும் நான் தயாராக இல்லை. ஏனென்றால் நண்பர்களே, உங்களுக்கும் நான் ஒரு அறிவுரையாக கூறிக்கொள்ள விரும்புவது, யாராவது பாக்கெட் பால் தான் நல்லது என்று உங்களிடம் வாதம் செய்தால் நீங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுங்கள், ஆமா வாங்க பாக்கெட் பால் தாங்க ரொம்ப நல்லது என்று சொல்லிவிடுங்கள். இங்கே நமக்குத்தான் பசும்பால் வேண்டுமே தவிர இவர்களுக்கு பசும்பால் வேண்டாம். நீ மாடு வளர்க்க மாட்டாய், சாணத்தை அள்ள மாட்டாய், மாட்டு மூத்திரத்தை தொட மாட்டாய், உனக்கு பசும்பால் வேண்டும். அப்புறம் அந்த பசும்பால் நல்லது என்று உன்னிடம் ஒரு விளக்கம் வேறு நாங்கள் சொல்ல வேண்டும். ஒரு 5 ரூபாய் அதிகமாக வேண்டும் என்று கேட்டால் உன்னிடம் நாங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். இவ்வளவும் செய்து பால் கொடுக்கும் நிலைமையில் இப்பொழுது நாங்கள் இல்லை. உனக்கு தேவை என்றால் மாடு வளர்த்துக்கொள், தேவையில்லை என்றால் பாக்கெட் பாலை வாங்கிக்கொள். ஏன் இப்ப என்ன பிரச்சாரம் செய்து நாட்டு பசும்பால் விற்கிற நிலைமையில நாங்க இல்ல. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் 1000 பேருக்கு பால் வேண்டும் என்றால் இங்க 50 பேருக்கு தான் பால் இருக்கிறது. இந்த 950ற்காக ஆரோக்கியா போன்ற நிறுவனங்கள் 24 மணி நேரம் சேவை ஆற்றுகின்றன. 108 ஆம்புலன்ஸும் ஆரோக்கியா பாலும் 24 மணி நேரம் சேவை. இரண்டும் ஒன்றுதான். நீ அங்க வாங்கிக்கொள். நான் ஏன் உன்னை மாற்ற வேண்டும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நீங்க எல்லாம் நாட்டு பசும்பால் குடிங்க அப்படின்னு உங்க அபார்ட்மெண்ட்ல வந்து நாங்க கெஞ்சுவோம். நீங்க சொல்லுவீங்க உங்க மாட்டு காசநோய் இருக்கும் அப்படிம்பீங்க. இல்லைங்க அப்படின்னு நாங்க ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து காட்டுவோம், இது பழைய சர்டிஃபிகேட், நான் ஒத்துக்க மாட்டேன்பீங்க. எனக்கு தலையெழுத்தா? போய் வாங்கி குடி, பாக்கெட் பாலா வாங்கி குடி. உனக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் பால் கிடையாது, உனக்காக மாடு வளர்ப்பதற்கு நாங்கள் ஆள் கிடையாது. நாங்கள் யாருக்கு வளர்க்கிறோம்? எங்கள் சந்ததிக்காக வளர்க்கிறோம். எங்களை புரிந்து கொண்டவர்கள், எங்களோடு நிற்பவர்கள், இந்த மரபுகளின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள், எங்களுக்கு ஓர் இன்னல் வந்தால் ஓடி வந்து எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பவர்கள், அவர்களுக்காக, எங்களுடைய சமூகத்திற்காக நாங்கள் மாடு வளர்க்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே பால் விற்றுக் கொள்கிறோம், எங்களுக்குள்ளேயே நெய் விற்றுக் கொள்கிறோம். நீ நவீன அறிவியலை நம்புகிறவனாக இருந்தால் அல்லது நீ நவீன அறிவியலை பின்பற்றுபவனாக இருந்தால் உனக்கும் எனக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. உன்னிடம் பால் விற்பது என் வேலையே அல்ல. இதுதான் நான் சொல்ல விரும்பும் பதில். இந்த பதிலைத்தான் நான் சொன்னேன், அந்த பெண்ணிடம் சொன்னேன். எல்லாரையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றினால் கொடுப்பதற்கு பால் இல்லை. நீங்கள் எல்லாம் மாறி கேட்டால் எவ்வளவு மாடுகளை வளர்ப்பது? எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்க விரும்பக்கூடிய ஒரே ஒரு சாதாரணமான கேள்வி,
பாலை எல்லாரும் பச்சையாக டீ போட்டு குடிக்கிறோமா அல்லது காய்ச்சி குடிக்கிறோமா? காய்ச்சி குடித்தால் கிருமிகள் அழியும் என்று யாருக்காவது தெரியாதா? தெரியாதவர்கள் உண்டா? கறந்த பாலை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பால் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு சென்று அங்கேயும் குளிர் பெட்டிகளில் வைத்து குளிர்ச்சியை வைத்து பாலை பதப்படுத்தினால் கிருமி வளராது என்று அவன் ஒரு கதை சொல்கிறான். அதையும் நம்பினால் உன்னை யார் காப்பாற்றுவது? கிருமிகள் வெப்பத்தில் அழியுமா குளிரில் அழியுமா என்பது கூட தெரியாது என்றால் நீ படித்த படிப்பு ஒரு கேவலமான படிப்பு. கிருமிகள் குளிர்ச்சியில வாழுமா வெப்பநிலையில் வாழுமா என்று கேட்டால் ஒரு குழந்தை பதில் சொல்லும். மாட்டின் உடலில் நோய் இருந்தால் மாட்டை பார்த்தாலே அது நோய்வாய்ப்பட்ட மாடு என்று தெரிந்தவள் தான் மாடு வளர்ப்பவன், மாடு வளர்ப்பவள். மாட்டின் கழுத்திலே ஊசியை போட்டு மாட்டின் மடியிலே எந்திரத்தை வைத்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய பால் நிறுவனங்களுடைய பால் தரமானது என்று நீ நம்பினால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. எல்லாவற்றையும் விட பாலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் செத்து போயிடும் என்றால் நீ நம்பினால் உன்னை கடவுளே வந்து காப்பாற்றினாலும் நீ கடவுளுக்கே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்பாய். கடவுளே வந்து கட்டிப்பிடிக்க வந்தாலும் உனக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் தொட வேண்டும் என்று நீ கேட்பாய். நீ அவ்வளவு பெரிய புத்திசாலி. இவ்வளவு பெரிய புத்திசாலியாக உனக்கு ஒன்று தெரியவில்லை, குளிர்ச்சியில் தான் நுண்ணுயிரிகள் வளரும் என்ற சாதாரண ஒரு தகவல் உனக்கு தெரியவில்லை. பாலை காய்ச்சுவது எதற்காக என்ற தகவலும் உனக்கு தெரியவில்லை. பிராய்லர் கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் ஊசிகள் போடப்படும் பொழுது ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிரி, ஆன்டிபயோட்டிக் என்பது மருந்தல்ல, அதுவும் ஒரு நுண்ணுயிரி தான், அதாவது ஒரு கிருமி தான். தடுப்பூசி என்பது மருந்தல்ல, தடுப்பூசி என்பது ஒரு கிருமி தான். வேக்சினேஷன் என்ற பெயரிலும் ஆன்டிபயோட்டிக் என்ற பெயரிலும் கிருமிகள் தான் பிராய்லர் கோழிகளின் மீது செலுத்தப்படுகின்றன. இந்த கிருமிகள் அல்லது நுண்ணுயிரிகள் திசுக்களில் வாழக்கூடியவை என்பதை தெரிந்து கொள்ளாமல் பிராய்லர் கோழிகளை சாப்பிடுவது நல்லது, அதிலே புரதம் இருக்கிறது என்று நம்புபவர்களிடம் நாம் ஏன் வாதிட வேண்டும்? இங்கே அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாட்டுக்கோழி இல்லை, இயற்கை வேளாண்மை தான் சிறந்தது, இயற்கை உணவு தான் சிறந்தது என்றெல்லாம் நான் விவாதம் செய்வதே கிடையாது. ஆமா, யூரியா போட்டது தான் நல்லது, நீ அதை வாங்கி தின்னு. ஏனென்றால் யூரியா போடாத காய்கறிகள் எங்களிடம் இல்லை, எங்களுக்கே இல்லை. எங்களுக்கே நல்ல பால் இல்லை, எங்களுக்கே நல்ல கோழி கிடையாது, எங்களிடமே நல்ல முட்டை கிடையாது, எங்களிடம் நல்ல அரிசி கிடையாது, எங்களுக்கே நல்ல காய்கறிகள் பற்றாக்குறையில் இருக்கின்றன. எங்களிடமே குறைவாக இருக்கக்கூடிய இந்த நல்ல உணவுகளை வாங்கிக்கொள் என்று உங்களை பார்த்து கெஞ்சும் நிலையில் எங்களை யாரும் வைக்கவில்லை. இப்பொழுது பெரும்பான்மை சமூகத்தோடு விவாதம் செய்து அவர்களை மனமாற்றம் செய்து அவர்களை எல்லாம் நாட்டு மாடுகள் பக்கம் திருப்புவதல்ல நம்முடைய வேலை. யானைக்கு கோவணம் கட்டுவதல்ல நம்முடைய வேலை. யானைக்கு கோவணம் தேவையில்லை. இந்த மனிதர்களுக்கு மரபுகள் தேவையில்லை. நமக்கு இந்த புரிதல் கொண்டவர்களுக்கு இந்த ஆணிரை திருவிழா தேவை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தை பற்றிய தகவலும் இந்த மரபுகளின் மீதும் நம்முடைய எதிர்கால சந்ததியின் மீதும் பற்று கொண்டவர்களுக்கு தேவை. கோழிகள், எத்தனை வகையான கோழிகள் இருக்கின்றன, ஒவ்வொரு கோழியுடைய குணம் என்ன, இந்த கோழிகள் எவ்வளவு முட்டையிடும், எத்தனை நாட்கள் அடைகாக்கும், எவ்வளவு குஞ்சுகள் பொரிக்கும், இந்த கோழிகளுக்கான உணவு என்ன, வளர்ப்பு முறை என்ன என்ற தகவல் யாருக்கு தேவை? இந்த மரபுகளின் மீது பற்று கொண்டவர்களுக்கு தேவை. எனக்கு பிராய்லர் கோழி வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்களுக்கு இந்த தகவல் தேவை. அவர்களுக்காக இந்த விழா நடத்தப்படுகிறது. இங்கே ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். எல்லா உயிரினத்தை பற்றியும் துணியில் எழுதி கட்டி தொங்க விட்டிருக்கிறோம். இந்த உயிரினத்தை பற்றிய தகவல்களை எடுக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய என்னுடன் பணியாற்றிய செம்மை பொறுப்பாளர்கள் அனைவரிடம் நான் சொன்னது, ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் தகவல், விளக்கமான தகவல் வேண்டும். ஆனால் எந்த உயிரினத்தை பற்றியும் இணையதளத்தில் தகவல் தேடக்கூடாது. முயல் என்று அடித்த ரேபிட், கண்ட்ரி ராபிட் என்று அடித்தால் ஒரு குப்பை கொட்டும். அந்த குப்பையை கொண்டு வந்து செம்மைவனத்திலோ திருவிழாவுக்கு வருபவர்கள் தலையிலோ கொட்டி விடாதீர்கள். முயல் எப்படிப்பட்டது, எதை சாப்பிடும், எவ்வளவு காலம் வாடும், எவ்வளவு குட்டி போடும் என்று இணையதளத்தில் தேடாதீர்கள். கால்நடை வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தயவு செய்து பேசி விடாதீர்கள். அவர்களிடம் கேட்காதீர்கள். அங்கிருந்தும் குப்பை தான் வரும். யாரிடம் கேட்க வேண்டும்? முயலை வளர்க்கக்கூடிய ஒரு மனிதரிடம் கேட்க வேண்டும். சண்டை கோழியை பற்றி யாரிடம் கேட்க வேண்டும்? சண்டை கோழி வளர்ப்பவரிடம் கேட்க வேண்டும். கழுதையை பற்றி யாரிடம் கேட்க வேண்டும்? கழுதை வளர்ப்பவரிடம் கேட்க வேண்டும். அப்படி வளர்ப்பவர்களிடம் இருந்து அனுபவங்களை பதிவு செய்து இங்கே தகவல்களை பதிவு செய்திருக்கிறோம். இதுதான் கல்வி.
தமிழ்நாட்டில் எத்தனை வகையான கோழி இனங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் போய் கேட்டால் அவர்கள் ஒரு பட்டியல் கொடுப்பார்கள். அந்த கோழி இனங்களை எல்லாம் எப்படி பராமரிப்பது என்று கேட்டால் அதற்கு ஒரு பட்டியல் கொடுப்பார்கள். அந்த பட்டியலுக்கும் இங்க இருக்கக்கூடிய தகவல்களுக்கும் கிட்டத்தட்ட தலைகீழான வேறுபாடுகள் இருக்கும். ஒரு சண்டை சேவல் என்றால் சண்டை சேவலில் 15-20 வகையான வகைகளை சொல்கிறார்கள் நம்முடைய கிராமத்து மக்கள். நாங்கள் கேட்ட வகையிலே ஒரு சேவலுடைய கொண்டையை வைத்து அவற்றை பிரிப்பது, சேவலுடைய கழுத்தை வைத்து அவற்றை பிரிப்பது, சேவலுடைய கண்ணை சுற்றி இருக்கும் வளையத்தை வைத்து அவற்றை பிரிப்பது என்று ஒரு வகையினம் என்றால் ஒரு உறுப்பில் சிறு மாறுதல் ஏற்பட்டாலும் அதை ஒரு தனி வகையினமாக வைத்து பராமரித்து ஒவ்வொரு கோழியிலும் அவ்வளவு வகையினங்களை வைத்திருக்கிறார்கள். நம்ம பொத்தாம் பொதுவாக சண்டை கோழி என்கிறோம். உண்மையிலேயே கோழிகளை பற்றி தெரிந்தவர்கள் பொத்தாம் பொதுவாக சண்டை கோழி என்று சொல்ல மாட்டார்கள். அதனுடைய உட்பிரிவை சொல்கிறார்கள். உம்பளச்சேரி மாடு என்றால் உம்பளச்சேரியில் 6 வகையான மாடுகள் இருக்கின்றன. உம்பளச்சேரிக்குள் 6 பிரிவு. காங்கேயம் என்றால் காங்கேயத்துக்குள் பல பிரிவுகள், மணப்பாறையில் பல பிரிவுகள், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கீழும் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த தமிழ்நாடு கால்நடைத்துறை எப்படி வகைப்படுத்தியிருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் என்னென்ன கால்நடை இருக்குது? காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், பர்கூர், இன்னும் ஒரு 2 வகை ஏதோ சொன்னார்கள். ஒரு 6 வகையான மாடுகள் இருக்கின்றன என்று வகைப்படுத்துகிறார்கள். இதுதான் தமிழ்நாடு கால்நடைத்துறையுடைய யோகியதை. உங்களுக்கு தேவை என்றால் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு தேவை என்றால் என்ன செய்ய வேண்டும்? மாடு வளர்ப்பவர்களிடம் உட்கார்ந்து பேசி உண்மையிலேயே எத்தனை வகையான மாடுகள் இருக்கின்றன என்று கேட்க வேண்டும். அதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். ஆவணப்படுத்தி இவ்வளவு வகைகள் இந்த நாட்டில் இருக்கின்றன என்று பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாட்டு கால்நடை இனங்களை, உள்நாட்டு கால்நடை இனங்களை வளர்க்கும்படி கிராமத்து மனிதர்களிடம் ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? மலைப்பகுதிகளில் பிரீசியன், சமவெளிகளில் ஜெர்சி, அவ்வளவுதான் பாலிசி. கால்நடை வளர்ப்பு கொள்கை என்ன? பால்வளத்துறையுடைய கொள்கை என்ன? மலைப்பகுதிகளில் வளர்ப்பதற்கு பிரீசியனை இறக்குமதி செய், சமவெளிகளில் வளர்ப்பதற்கு ஜெர்சி இறக்குமதி செய் தான் பாலிசி. இந்த மாடுகளை எல்லாம் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி அதை தனி விமானம், இந்த மாடுகளுக்கு தனி விமானத்தை வைத்து இறக்கி வைத்து குவாரண்டைன் சென்டர், சென்னையில் இருக்கக்கூடிய குவாரண்டைன் சென்டர் என்ற நிறுவனத்திலே அதை அடைத்து வைத்து, இந்த தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை பால் பண்ணையிலே ஒரு காளை வந்து இறங்குகிறது என்றால் அந்த ஜெர்சி காளையிலிருந்து விந்து எடுக்க வேண்டும். இதுதான் கால்நடை மருத்துவம் படித்த டாக்டர்களோட வேலை, முக்கியமான வேலை. எதை பார்த்தாலும் அதுகிட்டேருந்து விந்து எடுக்கணும். ஒரு மாட்டை பார்த்தா அந்த மாட்டோட விந்து எடுக்கணும், ஒரு நாயை பார்த்தா நாயோட விந்து எடுக்கணும், ஆட்டை பார்த்தா ஆட்டோட விந்து எடுக்கணும். இதுதான் வேலை, இதுதான் டெக்னாலஜி. ஒரு காளை மாடு தானாகவே ஒரு உடலுறவுக்கான கிளர்ச்சி ஏற்பட்டு அது ஒரு பசு மாட்டோடு சேர வேண்டும். ஏதாவது ஒரு கால்நடை துறையில் இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்பக்கூடியவர்கள் மனசாட்சியோடு பதில் சொல்ல வேண்டும். எந்த உயிரினமாவது தன்னுடைய இணையோடு உடலுறவு கொள்வதை உங்களுடைய தொழில்நுட்பம் அனுமதிக்கிறதா? ஒரு நாய் இன்னொரு நாயோடு இயற்கையாக உடலுறவு கொள்வதை அனுமதிக்கிறதா உங்களுடைய தொழில்நுட்பம்? ஒரு ஜெர்சி காளை ஒரு ஜெர்சி பசுவின் மீது ஏறுவதற்கு உரிமை இருக்கிறதா? ஒரு பசுவும் காளையும் சேரக்கூடாது, தனித்தனியாக கட்டி வைப்பது. இந்த காளை மாட்டுக்கு செயற்கையாக ஆண்குறி விரைக்கி வைப்பதற்காக விசில் அடிப்பது, அதற்கென்று சில மருந்துகளை மாடுகளுக்கு கொடுப்பது, அதுக்கு செயற்கையாக ஆண்குறி விரைத்த பிறகு அந்த மாடுகளுடைய ஆண்குறிக்குள்ளே ஒரு பாலித்தீன் கவரை செருகி அந்த விந்து பீச்சி அடிக்கப்படும் போது அதை எடுத்து வந்து குப்பிகளில் அடைத்து வைத்து வியாபாரம் செய்வது. இதெல்லாம் ஒரு பிழைப்பு. இதெல்லாம் கேவலமா இல்லை? இதெல்லாம் எதற்காக? பால் வளத்தை பெருக்குகிறோம். நாட்டு மாடெல்லாம் பால் கொடுக்காது, பால் வளத்தை பெருக்குகிறோம். உனக்கு உண்மையிலேயே பால் வளத்தை பெருக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்திருந்தால் மாடு வளர்ப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்க வேண்டும் அல்லவா? காலகாலமாக பால் குடித்து வளர்ந்த இனம், நெய் வெண்ணெய் இல்லாம எந்த வீடு இருந்தது? இந்த திருச்சியை தாண்டி விட்டால் கொங்கு மண்டலம் முழுவதும் தயிர் இல்லாமல் ஒரு உணவு உண்டா? காலகாலமாக தயிர் இல்லாத வீடு உண்டா? பால் இல்லாமலா தயிர் வந்தது? மாடு வளர்க்காமலா பால் வந்தது? இங்கே எங்கே பால் வளம் எப்படி குறைவாக இருந்தது? பால் வளம் இருந்தது இந்த நாட்டிலே. நீங்கள் என்ன திட்டமிட்டீர்கள் என்றால், இவர்களிடம் பால் வளம் இருக்கிறது, இவர்கள் நம்முடைய நிறுவன பாலை வாங்க மாட்டார்கள், நாம் கொள்ளையடிக்க முடியாது, எனவே இவர்களுடைய கால்நடை வளத்தை பிடுங்கிவிட்டு
நாம் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அரசாங்கங்கள் வேலை செய்து ஜெர்சி பிரீசியன் ரகங்களை இறக்குமதி செய்து அந்த காளை மாடுகளை துன்புறுத்தி அவற்றுடைய விந்தணுவை எடுத்து குப்பிகளில் அடைத்து அந்த விந்து ஊசிகளை நாட்டு மாடுகளுக்கு செலுத்தி எங்கு பார்த்தாலும் கலப்பின மாடு, எங்கு பார்த்தாலும் திமிழ் இல்லாத மாடு, தடுக்கி விழுந்தால் திமிழ் இல்லாத மாடு, திமிழ் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட அழிந்தே போய்விடும் என்ற நிலைமையை ஒரு 40 ஆண்டுகளில் உருவாக்கி, பால் என்றால் கம்பெனியில் வாங்க வேண்டும், மாட்டுக்கு ஊசி என்றால் கம்பெனியில் வாங்க வேண்டும், மாட்டுக்கு தீவனம் என்றால் கம்பெனியில் வாங்க வேண்டும், மாட்டுக்கு நோய் வந்தால் கம்பெனியிலிருந்து மருந்து வர வேண்டும் என்று பாலுக்காக மாடு வளர்ப்பவர்கள், பால் குடிப்பவர்கள், அந்த பாலை குடித்துவிட்டு வியாதி வந்தவர்கள் அனைவரும் பன்னாட்டு நிறுவனங்களை மட்டுமே நம்பி இருக்கும்படி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தி விட்டார்கள். உண்மையிலேயே பால் வளம் தான் உனக்கு முக்கியம் என்றால் ஏன் இதே இந்தியாவிலிருந்து கிர் பசுக்களையோ அல்லது காங்கிரஸ் பசுக்களையோ ஏன் இறக்குமதி செய்திடக்கூடாது? ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரை ஒரு காங்கிரஸ் பசு பால் கறக்கும். அது பத்தாதா? 10 to 15 லிட்டர் பால் கறக்கக்கூடிய இனம் இந்தியாவிலேயே, இந்தியாவின் இன்னொரு பகுதியில் இருக்கிறது. ஜெர்சி மாடு மட்டும்தான் உலகத்திலேயே பால் கறக்குமா? மற்றெல்லாம் பாலே கறக்காதா? ஏன் கிர் பசுக்களை இங்கே கொண்டு வரவில்லை? ஏன் காங்கிரஸ் பசுக்களை இங்கே கொண்டு வரவில்லை? இந்த பசுக்கள் இந்த வெயிலை தாங்கி, இந்த மழையை தாங்கி இயற்கையாகவே இங்கே வாழும் தன்மையோடு இருக்கின்றனவே. ஒரு ஜெர்சி பசுவை அப்படி வளர்க்க முடியுமா? ஏதோ கட்டி போட்டு இருக்கிறோம், மரத்தடியிலே நிற்கிறது ஒரு கிர் மாடு. நம்முடைய நாட்டு மாடுகள் எல்லாம் இந்த வெயிலிலே மரத்தடியிலே நின்று கொண்டிருக்கின்றன. ஒரு ஜெர்சி மாடு இந்த வெயிலை தாங்குகிறதா? அந்த மாடு வளர்ப்பவர்களுக்கு தான் அதோடைய வேதனை புரியும். மேலே தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், வெயிலை தாங்காது. அதிக மழை பெய்ந்தால் தாங்காது. சீக்கு கோழி போல நடந்து கொள்ளும். எதற்கெடுத்தாலும் ஊசி போட வேண்டும், எதற்கெடுத்தாலும் தடுப்பூசி போட வேண்டும். இவ்வளவு ஊசி, இவ்வளவு தடுப்பூசி போட்டுதான் ஒரு ஜெர்சி பசுவிலிருந்து பால் கறக்கப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நாட்டு மாடு, வீட்டு வளர்ப்பு மாடு பாலை குடித்தால் அதிலே காசநோய் கிருமி இருக்கும். உன்னுடைய பால் கம்பெனியுடைய பாலை குடித்தால் அதிலே வெறும் ரசாயனம் இருக்கும். வேற என்ன இருக்கிறது? வெறும் ரசாயனம் இருக்கிறது. பிராய்லர் கோழியிலே ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன. நீ ரசாயனத்தை பால் என்று சொல்கிறாய். நாங்கள் பாலை வெறும் சத்துகளாக பிரிக்காமல், இது குடித்தால் அது வராது, அது குடித்தால் இது வராது என்றெல்லாம் பிரிக்காமல் பாலை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வைத்திருந்தோம். நம்முடைய மரபில் மாடுகள் நம் குடும்பத்தின் அங்கம். நாம் பாலுக்காக மாடு வளர்த்ததே கிடையாது. மாடு குடும்ப உறுப்பினர். இங்கே கூட இந்த விளக்கங்களை எல்லாம் எழுதும் பொழுது ஒவ்வொரு உயிரினத்தை பற்றி கீழே பயன்பாடு என்று துவக்கத்திலே எழுதியிருந்தார்கள். நான் பார்த்துவிட்டு பயன்பாடு என்று எழுதாதீர்கள், வெள்ளாடு அதனுடைய பயன்பாடு என்று எழுத தவறுதலாக ஒரு சில இடங்களில் வந்துவிட்டது. பெரும்பாலும் செயல்பாடுகள் என்று எழுதுங்கள் என்று நான் மாற்றினேன். ஏனென்றால் ஒரு மாடு என்றால் அதனுடைய பயன்பாடு என்ன, நாய், ராஜபாளைய நாய், இதனுடைய பயன்பாடு என்ன, இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு மனிதராக உன்னுடைய பயன்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி. ஒரு மனிதர், ஒரு ராஜபாளைய நாய் இது எதுக்கு பயன்படும்? வாத்து இது எதுக்கு பயன்படும்? கண்ணாபுரம் மாடு இது எதுக்கு பயன்படும்? எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு பயன்பாடு தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய பயன்பாடு என்ன என்று தான் சொல்ல. நீ இல்லைன்னா என்ன ஆயிடும்? இந்த பூமியில என்ன நடக்கும்? மனிதர்கள் இல்லை என்றால் பூமியில ஏதாவது சிக்கல் வருமா? பூமி வாழ்வாங்கு வாழும், பூமி நிம்மதியாக இருக்கும். இந்த ஆடு, மாடு, கோழி எல்லாம் நிம்மதியாக வாழும். எல்லாவற்றுக்குமே பயன்பாடு தெரிய வேண்டும். பயன்பாடு தெரியும். இதுல இது என்ன இருக்குது, அதுல என்ன இருக்குது, இதை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும், அதை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும் என்றால் இப்படி பயன்பாடு கருதி சத்துக்களை பார்த்து நவீன அறிவியல் தொழில்நுட்பங்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளை எல்லாம் நம்பி ஒவ்வொரு உயிரினத்தையும் அணுகத் தொடங்கியதன் விளைவாகத்தான் நாம் நம்முடைய மரபு வழிப்பட்ட கால்நடைகள் வளர்க்கக்கூடிய, உயிரினங்கள் வளர்க்கக்கூடிய உரிமையும் இழந்து ஒரு ஏறு தழுவல் நடத்த முடியாத இடத்திற்கு வந்து மாடுகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்தில் சேர்ப்பதற்கு காவல்துறையினரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இப்பொழுது நாம் மீண்டு வந்திருக்கிறோம். இது போன்ற திருவிழாக்கள் ஏன் நடத்தப்பட வேண்டும்? ஏன் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது என்றால் நம்முடைய சக உயிரினங்கள் நிம்மதியாக வாழ்ந்தால்தான் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காக. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு செடி வாடி கிடக்கிறது என்றால் நீங்கள் வாடப் போகிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குவளை தண்ணீர் ஊற்றுவதற்கு மனம் வராது என்றால் வீட்டு வாசலுக்கு வந்து அமரும் காகத்திற்கும் குருவிகளுக்கும் ஒரு சட்டியில் தண்ணீர் வைப்பதற்கு மனம் வராது கோடை காலத்தில் என்றால் உங்களுக்கும் தண்ணீர் கிடைக்காது என்று பொருள். ஏனென்றால் நண்பர்களே, இது சாபம் அல்ல,
இங்கே மழை அனைவருக்கும் பொழிகிறது, வெயில் அனைவருக்குமாக இருக்கிறது, காற்று அனைவருக்கும் வருகிறது. கிடைப்பதை பகிர்ந்துண்ண வேண்டும் என்பது விதி. நான் பகிர்ந்துண்ண மாட்டேன், மற்ற உயிரினங்கள் வாழும் உரிமையை பறிப்பேன், எல்லாவற்றையும் நானே எடுத்துக்கொள்வேன், மற்ற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் அந்த உயிரினத்தால் என்ன பயன், இந்த உயிரினத்தால் என்ன பயன் என்றெல்லாம் நான் கேள்வி கேட்பேன் என்றால், இப்படி எல்லாம் கேட்டதன் விளைவுதான் 2000 அடி போர் போட்டும் தண்ணீர் வரவில்லை, 1500 அடி போர் போட்டேன், கடன் வாங்கினேன், விவசாயத்தை விட்டேன், தற்கொலை செய்து கொண்டேன் என்ற செய்திகள் எல்லாம் செய்திகளாக மட்டுமே படித்துவிட்டு இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று கூட சிந்திப்பதற்கு யோகியதையற்ற சமூகமாக இது மாறியது. ஆணிரை கூட்டத்தோடு நாம் வாழ்ந்த காலத்தில் ராமநாதபுரம் இப்படி இருக்கவில்லை. ராமநாதபுரம் புதற்காடுகளாகத்தான் இருந்தது. அது தண்ணி இல்லாத காடு கிடையாது. எப்பொழுது நிலத்தடி நீரை சுரண்ட தொடங்கினமோ, எப்பொழுது தவறான சீமை கருவேல மரங்களையும் யூக்கலிப்டஸ் மரங்களையும் கொண்டு போய் கொட்டி அங்கே இருந்த இயற்கையான சூழலை சிதைத்தோமோ, எப்பொழுது ஆடு மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் கேவலமானவர்கள் என்று பேச தொடங்கினமோ, அப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போனார்கள். அவர்கள் தன்னுடைய மரபு வழிபட்ட தொழிலை விட்டு விலகினார்கள். அங்கே சீமை கருவேலம் மரங்கள் வளர்வதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இயற்கை சூழல் சிதைந்தது. மிச்ச மீதி இருக்கக்கூடிய, எனக்கு தெரிந்த மிச்ச மீதி இந்த சமூகத்தில் கேவலங்களை எல்லாம் தாங்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது மீனவர்கள் மட்டும்தான். மீனவர்கள் மட்டும்தான் அவமானங்களை பற்றியே, ஏன்னா அவர் கடற்கரை ஓரத்தில் இருப்பதால் நமக்கு கடற்கரைக்கு வெறும் காற்று வாங்குவதற்கு தான் போவோம், அதுக்கு மேல் நம்ம போக மாட்டோம், பயம். இந்த ஒரே ஒரு காரணத்தால் அவர்கள் இந்த பொது சமூக ஜோதியில ஐக்கியமாகாமல் நாம் எவ்வளவு கேவலமாக அவர்களை நினைக்கிறோம் என்ற தகவல் தெரியாமல் நிம்மதியாக வாழ்கிறார்கள். அவர்கள் மட்டும் இது கேவலமான தொழில் என்ற முடிவெடுத்து அவர்களும் இந்த நவீன சமூகத்து பிள்ளைகளோடு பொறியியல் கல்லூரிக்கு வந்து உட்கார்ந்து விட்டால் 6 மாதங்களுக்கு முன்பு ஐஸில் அடைக்கப்பட்ட மீனைத்தான் வாங்கி பொறிக்க வேண்டியிருக்கு. ஓராண்டு டியூனா ஃபிஷ், ஒரு சூறை மீன் உங்களுக்கு வருகிறதா? இந்த தஞ்சாவூர் சந்தைக்கே சூறை மீன் வருவது கிடையாது. அவ்வளவு சிறப்பான மீன். தமிழ்நாட்டின் எந்த மீன் சந்தையிலும் அதை பார்க்க முடியாது. பார்த்தாலும் மிக மிக விலை அதிகம். ஆனால் சூறை மீன் சாதாரணமாக கிடைக்கிறது. இந்த சூறை மீன் எல்லாம் அப்படியே கடலிலே ஏற்றுமதியாகிறது. இதே தமிழ்நாட்டில் பிராய்லர் கோழிகளுக்கு இயற்கை தீவனம் மட்டும் போட்டு முழுக்க முழுக்க இயற்கை தீவனத்திலேயே பிராய்லர் கோழி வளர்க்கும் பண்ணை அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அதிகாரி தான் சொன்னார். இப்படி ஒரு பண்ணையை நாங்கள் நடத்துகிறோம், இங்கே நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை வழிபட்ட பிராய்லர் கோழிகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்கிறோம், அது தமிழ்நாட்டு மார்க்கெட்டுக்கு, இந்திய மார்க்கெட்டுக்கு கிடையாது. தகவல் தெரியுமா? தெரியாது. எது சரியான உணவு, எது கேவலமான உணவு என்று அரசாங்கத்துக்கு தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். படித்தவர்களாகிய நவீனத்தின் பேர்களை ஆசை கொண்ட மனிதர்களுக்கு, சமூகத்துக்கு மட்டும்தான் அது தெரியாது. ஆக நல்ல மீன் கிடைக்க வேண்டும் என்றால் மீனவர்களுக்கு கௌரவம் வேண்டும், மரியாதை வேண்டும். நல்ல இறைச்சி கிடைக்க வேண்டும் என்றால் ஆடு கோழி வளர்ப்பவர்களுக்கு மரியாதை வேண்டும். அவர்களெல்லாம் நாம் தொடர்ந்து உதாசீனம் தான் படுத்துவோம், அவர்களெல்லாம் கேவலப்படுத்தி கொண்டுதான் இருப்போம் என்றால் பாட்டில்களிலும் புட்டிகளிலும் அடைக்கப்பட்ட மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் ஓராண்டு பழமையான இறைச்சியும் வாங்கி தின்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அவமானங்களை சுமந்து கொண்டு ஆடு மாடு மேய்ப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. ஒரு மருத்துவருக்கு என்ன மரியாதை கிடைக்கிறதோ அந்த மரியாதை மாடு வளர்ப்போருக்கு கிடைக்கும் போதுதான் இந்த சமூகத்தில் உண்மையாக ஒழுங்காக மழை வரும், ஒழுங்காக காற்று வீசும். நாம் டாக்டர் படிப்பு தான் பெரிது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு இந்த மாடுகளை எல்லாம் வளர்க்கவில்லை என்றால் நல்ல பால் கிடைக்காது. எதற்காக நாட்டு மாடு வேண்டும்? நாட்டு மாடு தான் அது என்ன A1 A2? நாட்டு மாடு தான் A2 மில்க். நாட்டு மாடு ஏன் வேண்டும் என்று கேட்டால் இப்போ இதுதான் பதில், அதுதான் A2 மில்க். இது A3 மில்காக இருந்தால் நீ வேணான்னு சொல்லிடுவ, அதானே? ஆக உனக்கு இப்பொழுதும் என்னவென்றால் எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் சொன்ன ஒரு தகவல் உனக்கு மிக முக்கியமானதாக படுகிறது. உன்னுடைய மனைவியின் உடலில் இருப்பது Q3 செல்கள், இந்த Q3 செல்களை தொட்டால் சீக்கிரமாக புற்றுநோய் வந்துவிடும் என்று எவனாவது ஒரு நாள் சொல்லும் பொழுது நீ A3 தோல் உள்ள மனைவியை தேடி போவாய். ஏனென்றால் உனக்கு ஆய்வு தான் முக்கியம், ஆய்வறிக்கை மிக முக்கியம். உன்னுடைய குழந்தையின் உடலிலே ஒரு குறிப்பிட்ட கிருமி இருக்கிறது, அதை தொடாது என்று சொன்னால் தொடாமல் போய்விடுவாயா? நாட்டு மாடுகள் நல்லவை, அந்த பாலிலே நல்ல கொழுப்பு இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு வெளிநாட்டு கம்பெனி வேண்டுமா? தாத்தாவும் பாட்டியும் பத்தாதா? காலகாலமாக மாடு வளர்ப்பவர்கள் சொன்னால் மண்டையில் ஏறாதா? ஏதாவது ஒரு ஆங்கில அறிக்கை வேண்டும். நம்முடைய நாட்டு மாடுகளை எல்லாம்
பாதுகாப்பதற்கு ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தான் அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் நாம் ஏமாந்து கொண்டுதான் இருப்போம். கண்ணை மூடிக்கொண்டு இந்த மரபுகளின் மீது நம்பிக்கையும், கண்ணை மூடிக்கொண்டு இந்த மரபுகளின் மீது பற்றும் வைக்க தெரியவில்லை என்றால் இங்கே எதையுமே காப்பாற்ற முடியாது. நாட்டு மாடு ஏன் நல்லது என்று கேட்டால் கேள்வி கேட்பவனை அறைய வேண்டும். என்னுடைய வீட்டுக்குள் வந்து நீ என்ன கேள்வி கேட்கிறாய்? என்னுடைய வீட்டுக்குள் வந்து நீ கேட்கிறாய், உன்னுடைய தகப்பன் ஏன் நல்லவன் என்று நீ நிறுவு, உன் தாய் நல்லவள் என்று நீ நிறுவு. நீ படித்தது போலவே ஒரு கேள்வி கேட்கிறாய், நன்மை தீமை, உன் குடும்பத்தின் நன்மை தீமைகளை விளக்கி எழுது. உடனே உட்கார்ந்து எழுதுவது மார்க் போடுவான் என்றால் என் குடும்பம் நல்ல குடும்பம், என் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம் என்று. இதுக்கு அவன் மார்க் போட்டால் ஆனால் அவனிடமே 10க்கு 7 வாங்கி விட்டேன் என்று சொல்வது எவ்வளவு கேவலமோ, அதுபோல நாட்டு மாடு ஏன் நல்லது, நாட்டு நாய் ஏன் நல்லது, நாட்டு கோழி ஏன் நல்லது என்பதையெல்லாம் எவனும் இங்கே வந்து கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லை. ஏன் நல்லது? நல்லது கெட்டது கிடையாது, அது என்னுடையது. ஏன் நாட்டு மாடு வளர்க்க வேண்டும்? நாட்டு மாடு என்னுடையது, நான் வளர்க்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு ஏன் பதில் சொல்ல வேண்டும்? நீங்கள் எப்படி தமிழிலேயே பேசுகிறீர்கள் என்று கேட்டால் நீ என்ன ஆங்கிலத்திலேயே பேசுகிறாயா? நீங்கள் ஏன் தமிழிலேயே பேசுகிறீர்கள் என்றால் நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? நான் தமிழில் தான் பேச வேண்டும். அதற்கு காரணம் தேவையில்லை. என்னுடைய தாய்மொழியில் தான் நான் பேசுவேன். ஒரு உடைந்த மொழியில் ஆங்கிலமும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் பேசுபவர்கள் தான் உண்மையிலேயே பதில் சொல்ல வேண்டும். நீங்களே இப்படி கேவலமாக பேசுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க வேண்டும். அப்படி பேசுபவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் ஏன் தமிழிலே பேசுகிறீர்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் தமிழில் பேசுபவர் சொல்ல வேண்டும். உங்கள் பிள்ளை மட்டும் ஏன் தமிழ் வழியிலேயே படிக்கிறது என்று தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அமெரிக்காவில் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஏங்க தமிழ் வழியில் சேர்த்தீங்கன்னு கேட்டால் பதில் சொன்னால் நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளிடம் கேள்வி கேட்கும்போது அது சொல்ல வேண்டும், எங்கள் வீட்டில் காசு இல்லைங்க தமிழ் மீடியத்தில் சேர்த்தாங்கன்னா திருப்தி பதில். நான் அதான் எதிர்பார்த்தேன். பணம் இருந்தா இங்கிலீஷ் படிக்கணும், பிச்சைக்காரெல்லாம் தமிழில் படிக்கணும், இதுதான் எதிர்பார்ப்பு. ஆமாம், நீ பிச்சைக்காரனை ஒத்துட்டீங்கள, சந்தோஷம். எதை கேள்வி கேட்பது, யாரிடம் கேட்பது, யாருக்கு யார் பதில் சொல்வது என்று ஒரு வரையறை இருக்க வேண்டும். இந்த மண்ணின் மொழியை பேசுவதற்கும் இந்த மண்ணின் மொழியில் படிப்பதற்கும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கிடையாது. இந்த மண்ணின் உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் இந்த மண்ணின் உயிரினங்களை பராமரிப்பதற்கும் போற்றுவதற்கும் அவற்றுக்கு விழா எடுப்பதற்கும் காரணம் சொல்ல வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது. ஒரு ஜெர்சி மாடு இறக்குமதியானால் இந்த அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். வாத்து இனங்களிலே அயல்நாட்டு வகைகள் வந்தால் இந்த அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். யார் பதில் சொல்ல வேண்டுமோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்மை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஜல்லிக்கட்டு வேண்டும்? எங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு ஏன் நான் பதில் சொல்ல வேண்டும்? ஜல்லிக்கட்டு அல்லது ஏறு திருவிழா என்பது என்ன உன்னுடைய பிச்சையா? 7000 8000 ஆண்டுகளாக நாங்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டை நடத்துவதற்கு உன்னிடம் நான் வந்து விளக்கம் சொல்ல வேண்டும். இதனால் தான் ஏன் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன். பதில் சொல்ல. ஏன் தேர்தல் நடத்த வேண்டும்? நடத்தினால் நான் ஏன் வந்து ஓட்டு போட வேண்டும்? ஒரு பதில் சொல்லு. நீ நேர்மையான பதிலை சொல்வதற்கு யாருக்காவது யோக்கியதை உண்டா? ஏன் ஓட்டு போட வேண்டும்? ஏன் ஓட்டு போட வேண்டும்? நீ கொள்ளையடிக்கிறாய் என்பது தெரிந்தும், இந்த நாட்டை விற்பனை செய்கிறாய் என்பது தெரிந்தும், என்னுடைய உயிரோடு விளையாடுகிறாய், என் சந்ததியை அழித்து விட்டாய் என்பது தெரிந்தும் நான் ஏன் உனக்கு ஓட்டு போட வேண்டும்? கேள்வியை யார் கேட்பது? பதில் யார் சொல்வது? எது இயல்பாக இருக்கிறதோ, எது மரபுகளில் வேறொன்று இருக்கிறதோ அதற்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன் இவ்வளவு முடி வளர்க்கிறீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டபோது சொன்னேன், நீ ஏன் முடி வெட்டுகிறாய்? பதில் யார் சொல்ல வேண்டும்? வெட்டுபவர் தான் சொல்ல வேண்டும். யார் தானாக வளர்க்கிறது? தானாக வளர்வதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. வெட்டுபவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். ஒரு மரத்தை வெட்டும் போது பதில் சொல்ல வேண்டும். மரம் வளரும் போது அதன் பக்கத்திலே போய் நின்று கொண்டு நீ ஏன் வளர்ந்தாய் என்று கேட்பது போல முடி வளர்ப்பது, இதெல்லாம் மேலை நாட்டு நாகரிகம் அல்லது ஒரு கேவலமான நவீன தொழில்நுட்பம் என்ற பெயரிலே இயற்கையாக இருக்க வேண்டிய உடலமைப்பு, இயற்கையாக இருக்கக்கூடிய உயிரின கூட்டம், இயற்கையாக இருக்கக்கூடிய மரபொழிப்பட்ட உணவு பழக்கத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை. இந்த விழா அந்த விளக்கம் அல்ல. இந்த விழா செயல், இது விவாதம் அல்ல. நாங்கள் செய்கிறோம், நாம் செய்கிறோம். கூட்டம் போட்டு பேசவில்லை. மரபு உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கருத்தரங்கம் நடத்தவில்லை, புத்தகம் எழுதவில்லை, செய்கிறோம். இங்கே வந்திருக்கிறார்கள். ராஜபாளையத்திலிருந்து நாய் கொண்டு வந்திருக்கிறார்கள். மதுரையிலிருந்து ஆடுகளும் நாய்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஆடு, மாடு, கோழி, நாய், வாத்து எல்லாம் வந்து இறங்கி இருக்கிறது. ஒருவர் குதிரை வண்டியோடு வந்திருக்கிறார். இந்த குதிரைகளை
பண்ணை பணிகளுக்கு பயன்படுத்துவதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். பண்ணை பணிகளுக்கு பயன்படுத்தி காட்டப் போகிறோம். ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு டாடா எஸ் வண்டியை ஓட்டுவதை விட 2 கழுதை வைத்திருப்பது இந்த பூமிக்கு தேவை, இந்த சமூகத்துக்கு தேவை என்று நான் சொல்கிறேன். கழுதை வளர்ப்பது மேலானது. பைக் ஓட்டுவதை விட குதிரை ஓட்டுவது சிறப்பானதுதான். பைக் உற்பத்திக்காக இந்த பூமி சுரண்டப்படுவதை கண்டு நீங்கள் கொதித்து கொண்டே இருந்து நெஞ்சடைத்து சாக வேண்டும். தீர்வு என்ன? நீங்கள் குதிரையிலும் கழுதையிலும் நாட்டத்தை செலுத்த வேண்டும், மாடுகளின் மீது நாட்டத்தை செலுத்த. அப்பொழுதுதான் குறைந்தபட்சம் தோட்டத்திற்குள் தேவைப்படும் எரிபொருளையாவது குறைக்க முடியும். ஒரு செக்கு வைக்க வேண்டும் என்றால் கழுதை, மாடு ஆகியவையெல்லாம் சிறந்த உயிரினங்கள். ஒரு தோட்டத்துக்குள்ளே சுமை தூக்க வேண்டும் என்றால் கழுதையின் முதுகிலை கட்டிவிட்டால் அதை கொண்டு போய் இறக்கி வைத்துவிடும், அங்கு போய் நிற்கும். இதற்கெல்லாம் எந்திரங்களை சார்ந்திருக்காமல் நம்மோடு உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த உயிரினங்கள் நமக்காக வேலை செய்கின்றன. இந்த உயிரினங்களுக்காக நாம் வேலை செய்கிறோம் என்று ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டியது நம்முடைய மரபு வழிப்பட்ட பண்பு. இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை. சாணத்தை தொடுவதற்கு கூச்சப்படுவது, மாட்டை அல்ல நாயை தொடுவதற்கு அருவருப்புப்படுவது என்பதெல்லாம் ஒரு கேவலமாக மேற்கத்திய சிந்தனை. எல்லா உயிரினங்களும் தூய்மையானவைதான். அழுக்கான உயிரினம் என்பது மனித இனம் மட்டும்தான். மனிதர்களிடம் மட்டும்தான் தினசரி குளிக்க வேண்டும் என்று பேச வேண்டியிருக்கிறது. தினசரி குளிக்க வேண்டும், தலை குளிக்க வேண்டும், பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் என்று நான் 1000 தடவை பேசியிருக்கிறேன். 1500 கேள்விகளை எதிர்கொண்டிருக்கிறேன். சளி பிடிக்குமே, தலை குளிச்சா சளி பிடிக்குமே, அதுக்கு ஒரு விளக்கம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தலை குளிச்சங்க, சளி பிடிக்கல. இந்த தேவை ஒரு பன்றிக்கு கிடையாது. பன்றி தண்ணீர் கிடைத்தால் தன்னுடைய உடலை நனைக்கும். ஒரு கழுதை தண்ணீர் கிடைத்தால் தன்னுடைய உடலை நனைக்கும். நாம் தண்ணீர் வைக்கவில்லை, கால்வாய்களை எல்லாம் சாக்கடையாக மாற்றினோம். அதனால் பன்றி சாக்கடையில் கிடைக்கிறது. பன்றிக்கு ஒன்று சாக்கடையில் படுக்க வேண்டிய தேவையே கிடையாது. பன்றி தூய்மையான விலங்கு. அதற்கு தண்ணீர் இல்லாமல் சாக்கடையை கொட்டிய கேவலத்தை செய்து மனிதர்கள் தான். ஆனால் பேச்சு பன்னி மாதிரி கிடக்கிறான் பாரு. யார் கிடக்கிறது? பன்றி நிச்சயமாக நினைக்கும், யாருடா கிடக்கிறா, நானா கிடக்கிறேன் சாக்கடையில். இதோ ஆற்றினிலிருந்து பிரிந்து வந்த கால்வாய் ஓடிக்கொண்டிருந்த இடத்திலே நீ சாக்கடையை ஓட விட்டிருக்கிறாயே. என்னுடைய முன்னோர்கள் இந்த கால்வாயின் நன்னீரில் குளித்தார்கள். உன்னோடு பிறந்த ஒரே பாவத்துக்காக நான் சாக்கடையிலே கிடக்கிறேன் என்று பன்றி நினைக்கும். பேச்சு மட்டும் ஏன் பன்னி மாதிரி நடந்துக்கிறேன், பன்றி மாதிரி நடந்து கொள்ளும் யோக்கியதை மனிதர்களுக்கு உண்டா? 10 குட்டி போட்டு 10 குட்டிக்கும் பால் கொடுத்து 10 குட்டியும் வளர்க்கும். ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு எத்தனை பேருக்கு யோக்கியதை இருக்கிறது? எது நல்ல பண்பு? எது நல்ல பண்பு? தனக்கு பிறந்த பிள்ளைகளை இந்த பிள்ளை படித்து என்னவாகும், நம்மை காப்பாற்றுமா காப்பாற்றாதா என்ற கேள்வி இல்லாமல் குஞ்சு பொறித்து வளர்க்கும் கோழிக்கு இருக்கக்கூடிய பண்பு மனிதர்களுக்கு வேண்டும். நம்மை வளர்ப்பவர் நமக்கு உணவளிக்கிறார், நம்மை பார்த்துக் கொள்கிறார், எனவே அவருடைய சுமைகளை நாம் சுமப்போம் என்று தன்னுடைய எலும்புகளை ஆயுதமாக்கி நமக்கான சுமைகளை சுமந்து நம்மோடு நன்றியோடு இருக்கும். கழுதைக்கு இருக்க வேண்டிய பண்பு மனிதர்களுக்கு வேண்டும். இந்த உயிரினங்களிடமிருந்து நாம் பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இவையெல்லாம் மிக கேவலமான குணங்களோடு இருக்கின்றன என்று தீர்ப்பிடக்கூடிய நீதிவான்களாக நாம் இன்னும் வாழ்ந்து காட்டவில்லை. இப்படி வாழ்ந்து காட்டினால் தீர்ப்பிடலாம், ஆனால் அப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து காட்டவில்லை. எந்த அளவுக்கு மோசமாக இந்த உயிரினங்களை நாம் கேவலப்படுத்தியிருக்கிறோம் என்றால், இப்பொழுது இந்த விளக்கங்களை எழுதும் பொழுதே நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். எழுதியிருப்போம், இது தன் முட்டைகளை தானே அடை காக்கும் என்று எழுதியிருப்போம். சில உயிரினங்களுக்கு இது அடை காக்காது என்று எழுதியிருப்போம். இதெல்லாம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு இப்படியெல்லாம் சொன்னால் செருப்பை கட்டி அடித்திருப்பார்கள். ஏண்டா அடை காக்காத ஒரு கோழி இருக்கா என்று. இருக்கிறது, அடை காக்காத கோழி இப்பொழுது இருக்கிறது. இன்குபேட்டரில் வைத்து குஞ்சு பொரிக்கப்பட்ட வான்கோழி முட்டையிடும், அடை காக்காது. இன்குபேட்டரில் வைத்து குஞ்சு பொரிக்கப்படும் நாட்டு வாத்து முட்டையிடும், அடை காக்காது. இன்குபேட்டரில் வைத்து குஞ்சு பொரிக்கும் நாட்டு கோழி இனங்கள் முட்டையிடும், அடை காக்காது. ஒரு உயிரினத்துடைய அடைகாக்கும் பண்பை கூட அகற்றிவிட்ட தொழில்நுட்பத்தை பிடித்து கொண்டுதான் தொங்குகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு முறையும் வான்கோழி முட்டையிட்டால் இன்குபேட்டருக்கு தான் தூக்கி கொண்டு ஓட வேண்டும். பண்ணை வைத்திருந்தால் இன்குபேட்டர் தான் பொறிக்கும், இந்த கோழி அடைகாக்காது. ஏனென்றால் அதுக்கு அந்த பண்பு கிடையாது. ஒரு ஜெர்சி மாடு தன்னுடைய கன்று இறந்து விட்டால்
அது இருக்கிறதா இல்லையா என்ற தகவல் கூட தெரியாமல் மடியில் கை வைத்தால் பால் கொடுக்கும். ஒரு நாட்டு மாடு கொடுக்காது. நாட்டு மாடு தன்னுடைய கன்று இறந்து விட்டால் அந்த கன்று குட்டியை போல் பொம்மை செய்து எதிரில் வைத்து அந்த உருவத்தை, கன்று குட்டி இல்லை என்று மாட்டுக்கு தெரியும், அந்த உருவத்தையாவது பார்த்தால்தான் அதனுடைய மடியில் இருந்து பால் இறங்கும். அதுதான் இயற்கையாக படைக்கப்பட்ட, படைத்தவரால் படைக்கப்பட்ட உயிரின் பண்பு. ஒரு ஜெர்சி மாட்டுக்கு அது கிடையாது. ஆய்வகங்களில் நீ உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய காளைகளை சித்திரவை செய்து அதனுடைய விந்துகளை திருடி, விந்தணுவை திருடி குப்பிகளில் அடைத்து ஊசி போட்டு நீ உருவாக்கிய மாட்டுக்கு கன்று குட்டியே தேவையில்லை, பால் கறக்கும். எவர் தொட்டாலும் பால் கறக்கும். இங்க இருக்கக்கூடிய மாட்டை, நாட்டு மாடுகளை உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் யாராவது தொட்டு பார்க்கலாமே? ஒரு ஜெர்சி மாட்டை மூக்கை பிடித்து இழுத்தால் அது பரிதாபமாக கத்தும். ஏனென்றால் அது இவர்களுடைய உருவாக்கம், அந்த மாட்டின் பிழை அல்ல, இவர்களுடைய உருவாக்கம். அடைகாக்காத கோழி, அடைகாக்காத வாத்து, அடைகாக்காத புறா, மீண்டும் முளைக்காத விதைகள், கன்றுக்குட்டி இல்லாமல் பால் கறக்கக்கூடிய மாடுகள் என்று இயற்கையின் சுழற்சியை, இயற்கையின் பண்புகளை அழித்துவிட்டு அந்த உயிரினங்களிலிருந்து கிடைக்கும் பாலை, முட்டை, அந்த உயிரினங்களிலிருந்து வரும் இறைச்சி உணவாக உட்கொண்டால் குழந்தையின்மை பிரச்சனை வரத்தான் செய்யும். எதை உண்கிறோமோ அதுதான் உடலாகிறது, எது உடலில் இருக்கிறதோ அதுதான் பிள்ளை ஆகிறது. மலட்டு உயிரினங்களை, மலட்டு விதைகளை உணவாக உட்கொண்டு விட்டு இதில் புரோட்டீன் இருக்கிறது, இதில் கால்சியம் இருக்கிறது, இதில் ஒமேகா இருக்கிறது என்றால் ஃபெர்டிலிட்டி சென்டரும் இருக்கதான் செய்யும். எவ்வளவு ஃபெர்டிலிட்டி சென்டர், எவ்வளவு மலட்டுத்தன்மை, எவ்வளவு குழந்தையின்மை பிரச்சனை. உணவில் மலட்டுத்தன்மை இருந்தால் உடலில் இருக்கும், உடலில் இருந்தால் கர்ப்பப்பையிலோ ஆண்குறியிலோ இருக்கும். அவ்வளவுதான். இது வினைப்பலன். இதை அனுபவித்து தான் தீர வேண்டும். ஒரு காளை மாடும் பசுமாடும் இணை சேருவதை தடுத்த சமூகம் மனைவியோடு இணை சேருவதை தனக்குத்தானே தடுத்து கொண்டு பிரிந்துதான் கிடக்கும். இது வினைப்பலன். சக உயிரினங்களை துன்புறுத்தினால் அந்த துன்பங்களை மனிதர்கள் அனுபவித்து தான் தீருவார்கள், அனுபவிக்கிறார்கள். இன்னும் அனுபவித்து விட வேண்டாம். இதற்கு மேல் செய்வதற்கு பாவம் எதுவும் இல்லை. இப்பொழுதாவது மனம் திரும்புவோம், இப்பொழுதாவது நாம் நம்முடைய உயிரின கூட்டத்தின் மீது நம்முடைய மனதை திருப்புவோம் என்ற நோக்கத்தில் தான் இந்த விழா நடத்தப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் திரட்டி கொண்டு வந்து ஓரிடத்தில் குவித்திருப்பதன் நோக்கம் இவற்றை நீங்கள் கடந்து செல்வதற்காக அல்ல. ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வளர்ப்பவர்களிடம், செம்மை சமூக பொறுப்பாளர்களிடம் நீங்கள் பேச வேண்டும். இங்கே எழுதி தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய விளக்க துணியில் இருக்க, விளக்க பதாகையில் இருக்கக்கூடிய செய்திகளை படிக்க வேண்டும். அவற்றை நீங்கள் படியெடுத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய மரபொழிப்பட்ட கால்நடை இனத்துடைய பண்புகள். இவ்வளவு வகைகள் இருக்கின்றன. இருக்கக்கூடிய வகைகளில் ஒரு சிறு பகுதியை தான் கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய கடல். ஒரு சிறு பகுதியை, மாதிரிகளை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரிகள் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு இங்கே வந்திருக்கக்கூடிய அல்லது இங்கே வராமலே இந்த விழாவின் மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் இருக்கிறது. கழுதைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன, நாட்டு குதிரைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன, பல நாட்டு மாட்டு இனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, நாட்டு வாத்து இனங்கள் கிட்டத்தட்ட அழிந்து விட்டன. எல்லாம் இன்குபேட்டரில் பொறித்த குஞ்சுகள் தான் திரிகின்றன. வான்கோழி இனம், இயற்கையான வான்கோழி இனம் கிட்டத்தட்ட அழிந்து விட்டது. சொந்தமாக அடைகாக்கக்கூடிய கோழிகள் மிக மிக குறைவு. நீங்கள் நாளைக்கு வாத்து வளர்க்க வேண்டும் என்றால் கூட உங்களுடைய வாத்து முட்டை போடும். நீங்கள் முட்டையை எடுத்து கோழியிடம் தான் வைக்க வேண்டும். மிச்சம் மீதி இருப்பது கடைசி நம்பிக்கை நாட்டுக்கோழி தான். அதுதான் வான்கோழி முட்டையை பொறிக்கிறது, நாட்டு வாத்து முட்டையை அடைகாக்கிறது. கடைசியாக இருக்கக்கூடிய நாட்டுக்கோழிகள் தான். இப்படி உயிரினங்களை எல்லாம் கண்ணெதிரே பறிகொடுத்து விட்ட பிறகாவது நாம் விழித்து கொண்டு கழுதைகளை, குதிரைகளை, நம்முடைய நாட்டு கோழி இனங்களை, மற்ற உயிரினங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பயன் கருதாது பாதுகாக்க வேண்டும். இதனால் என்ன பயன், அதனால் என்ன பயன் என்ற கேள்வி எல்லாம் இல்லாமல் என் குடும்ப உறுப்பினர் என்ற வகையில் இந்த உயிரினங்களை அரவணைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை விதைப்பதற்காக, என்ற கல்வியை கற்றுத்தருவதற்காக இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்த விழாவிலே நம்மோடு பணியாற்றிய செம்மை சமூக உறுப்பினர்கள், புதிதாக வந்து சேர்ந்த இந்த சிறார் கூடலுக்காக வந்து சேர்ந்த சிறுவர்கள், அவருடைய பெற்றோர்கள் ஆற்றிய பணியெல்லாம் ஒரு பட்டியலிட்டால் மாளாத அளவுக்கு அவ்வளவு பணியாற்றி இருக்கிறார்கள். பெயர் குறிப்பிட்டு சொல்வதற்கே அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு பேர் வேலை செய்தார்கள். கடந்த ஆண்டு நடத்திய குப்பைமேண்டி திருவிழாவிலே அவ்வளவு வேலைகள் கிடையாது. அதுக்கு முன்பு பிரண்டை திருவிழாவிலும் அவ்வளவு வேலை கிடையாது. ஆனால் இந்த ஆண்டு வேலை பளு என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிறது. வேலைப்பளு, பொருளாதார சுமை ஆகிய அனைத்தையும் கடந்து நான் எப்பொழுதும் சொல்வதை போல விளைவுகளின் மீது அக்கறை கொள்ளாமல் நடந்த வேலை இது. என்ன நடக்கும், எவ்வளவு செலவாகும், எவ்வளவு பேர் வருவார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய கடமையை செய்கிறோம். நாம் கடமையை செய்கிறோம், அதற்கான பலன் மேலிருந்து வழங்கப்படுகிறது என்ற நான் எப்பொழுதும் கடைபிடிக்கக்கூடிய என்னுடைய கொள்கையை, நம்முடைய மரபொழிப்பட்ட இறையியல் கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு என்னோடு பணியாற்றி இருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த விலங்குகள் வந்து சேருமா சேராதா தெரியாது. விலங்குகள் வந்து சேர்ந்தால்
அவற்றை நமக்கு பராமரிக்க தெரியுமா? இங்க யாருக்கும் எந்த அனுபவமே கிடையாது, எதுவும் தெரியாது, எதுவும் கிடையாது. துவங்கும் போது எதுவுமே இல்லை, வெறுங்கைகளோடு தொடங்கிய வேலை. ஆனால் எப்பொழுதும் நாங்கள் வெறுங்கையோடு தான் வேலையை தொடங்குவோம். மனம் முழுவதும் விருப்பத்தை வைத்திருப்போம். எங்கள் மனங்கள் விருப்பத்தால் நிறைந்திருக்கும். எங்களுடைய பையில் கையில் பொருள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம். எது இல்லை என்றாலும் எங்களுடைய மனதில் விருப்பம் இருக்கும், எங்களுடைய மனங்களில் வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலின் பலனாக இங்கே இவ்வளவு நாங்கள் எவற்றையெல்லாம் நினைத்தோமோ, பன்றி ஒன்றை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் இங்கே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து இறங்கிவிட்டன. அந்த உயிரினங்களோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பங்களோடு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகிறோம். நிதானமாக சுற்றி பாருங்கள், பொறுமையாக புரிந்து கொள்ளுங்கள், தேவையான கேள்விகளோடு உரையாடுங்கள். இந்த ஆனிரை திருவிழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருடைய விருப்பத்தாலும் ஒத்துழைப்பாலும் நம்முடைய மரபு வழிப்பட்ட ஆனிரை செல்வம் மீட்டெடுக்கப்படட்டும். நாம் மீண்டும் நம்முடைய மரபு வழிப்பட்ட ஆனிரை கூட்டத்தோடு வாழும் சமூகமாக மாறுவோம் என்ற என்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.